பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கிறிஸ்து இயேசுவில் பிரியமாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, தேவன் இந்த ஒரு நாளை நமக்கு விசேஷமாக கூட்டி தந்து இந்த காலை வேளையிலே சகோதர சகோதரிகளாக ஒன்று கூடி இந்த ஆராதனையிலே நாம் கலந்து கொண்டு அவருடைய பரிசுத்த நாமத்தை தொழுது கொள்வதற்கு அவர் தந்த இந்த வேலைக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாக ஸ்தோத்திரங்களை எடுத்துக்கொண்டு, இந்த ஒரு ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் எண் 123 கண்மலை மீது கால்கள் நிறுத்தினீர் என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். கால்கள் நிறுத்தினீ, உன்னதனை உட்கார செய்தீ. கண்மலை மீது கால்கள் நிறுத்தினீ, உன்னதங்களில் உட்கார செய்தீ. உடையான சேற்றில் உலக என்னையும் தூக்கி நீர் கழுவி நீர் காத்து வருகிறீர். உடையான சேற்றில் உலக என்னையும் தூக்கி நீர் கழுவி நீர் காத்து வருகிறீர். கண்மலை மீது கால்கள் நிறுத்தினீர், உன்னதங்களில் உட்கார செய்தீர். பாவங்களை மன்னித்தீர், சாபங்களை நீக்கினீர். சத்துருவின் கை நின்று விடுதலை அளித்தீர். பாவங்களை மன்னித்தீர், சாபங்களை நீக்கினீர். சத்துருவின் கை நின்று விடுதலை அளித்தீர். தினம் தினம் உம் புகழை நான் பாடுவேன், தினம் தினம் உம் புகழை நான் பாடுவேன். இயேசுயா இயேசுயா புகழ் பாடுவேன். கண்மலை மீது கால்கள் நிறுத்தினீர், உன்னதங்களில் உட்கார செய்தீர். எல்லையில்லா ஆனந்தம் என் வாழ்வில் வந்ததையா, சொல்லனா பேரின்பம் என் உள்ளத்தில் பொங்குதையா. எல்லையில்லா ஆனந்தம் என் வாழ்வில் வந்ததையா, சொல்லனா பேரின்பம் என் உள்ளத்தில் பொங்குதையா. ஜீவனுள்ள நாளெல்லாம் புகழ் பாடுவேன், ஜீவனுள்ள நாளெல்லாம் புகழ் பாடுவேன். இயேசுயா இயேசுயா புகழ் பாடுவேன். கண்மலை மீது கால்கள் நிறுத்தினீர், உன்னதங்களில் உட்கார செய்தீர். கண்மலை மீது கால்கள்
உலக என்னையும் தூக்கி நீர் கழுவி நீர் காத்து வருகிறீர். உரையான சேற்றில் உலக என்னையும் தூக்கி நீர் கழுவி நீர் காத்து வருகிறீர். கண்மலை மீது கால்கள் நிறுத்தினீர், உன்னதங்களில் உட்கார செய்தீர். இந்த ஒரு ஆராதனைக்கு ஆரம்பமாக நம்முடைய அன்பு சகோதரர் மகேஸ்வரன் அவர்கள் நம்மை ஜெபத்தில் வழி நடத்துவார். நாம் எல்லோரும் ஜெபிப்போம். தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணரும் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் பரிசுத்தர் 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 என ஓயாது போற்றப்படுகிற நாமத்தை உடையவருமாயிருக்கிற எங்கள் பரலோகத்தில் வீற்றிருக்க எங்கள் பரிசுத்த பிதாவே, உமக்கும் உம்முடைய ஒரே பேரான குமாரனும் எங்களுக்காய் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் சதா காலங்களும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் உண்டாவதாக. கிருபையுள்ள பிதாவே, இந்த உலகத்திலே அற்பமானவர்களாய் இழிவானவர்களாய் இல்லாதவர்களாய் மூடர்களாய் உளையான சேற்றில் வாழ்ந்த எங்களையும் கூட உம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவி நீதிமான்கள் ஆக்கி, தேவனே, எங்களை சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமான பரம எருசலேமிடத்திற்கும் 1000-10,000 தேவதூதர்களின் இடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணமாக்கப்பட்ட நீதிமான்களின் ஆவியினிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திற்கும் ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானங்களை பேசும் ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் எங்களை கூட்டிக் கொண்டு சேர்த்தீரே. உடைய இரக்கங்களுக்காய் உமக்கு நன்றியோடு இருதயத்தின் ஆழத்திலிருந்து செலுத்துகிறோம் தேவனே. அந்த வகையில கூட தேவனே, இந்த கால வேளையில சகோதர சகோதரிகளாய் உடைய சமூகத்திலே கூடி உமக்கு ஆராதனை செய்யும்படியாக நீர் கொடுத்த இந்த மாபெரும் வாய்ப்புக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தேவனே. தேவனே, நாங்கள் குற்றமுள்ளவர்கள் குறைவுள்ளவர்கள் ஆண்டவரே. இந்த கால வேளையில் ஒரு முறையா எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் சொல் செயல் சிந்தை எண்ணம் நோக்கம் பார்வை எல்லாவற்றையும் விட பரிசுத்த பலிபீடத்திலே வைக்கிறோம் தேவனே. ஒரு முறையாய் உம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே எங்களை மீண்டும் ஒரு முறையாய் கழுவி சுத்திகரித்து உம்முடைய சத்திய வசனத்தினாலும் நீர் எங்களை பரிசுத்தமாக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் தேவனே. தேவனே, இந்த ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடிவு வரை உம்முடைய கிருபை உம்முடைய பிரசன்னம் உம்முடைய இரக்கம் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவர் மேல் இருக்கும்படியா உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இன்றைய நாளிலே தேவதூதை கொண்டு வந்திருக்கிற தேவதூதனுக்காக ஜெபிக்கிறோம் தேவனே. அவருடைய பரிசுத்தாவின் வல்லமையினால் நிரப்பி எங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை நீர் கொடுத்து நாங்கள் எதையெல்லாம் நாங்கள் சரி பண்ணணுமோ எதையெல்லாம் நாங்கள் சீராக்கணுமோ அதையெல்லாம் சீராக்கத்தக்க கிருபையுள்ள வார்த்தைகளை நீர் எங்களுக்கு தந்தருளும்படியா நம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் தேவனே. நாங்கள் கேட்க போகிற வசனங்களை நாங்கள் உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து நாங்கள் பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் காணப்பட உதவி செய்யுங்க தேவனே. அப்பா, நாங்கள் கேட்கிற வார்த்தைகளை அப்படியே நாங்கள் விட்டு விடாதபடிக்கு இருதயத்தின் உள்ளே வைத்து அதை நாங்கள் வாழ்க்கையில அபியாசப்படுத்தி தேவன் விரும்புகிற அந்த குமாரனின் சாயலுக்கு நாங்கள் ஒப்பானவர்களாய் மாற்றப்பட கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டி அருளுங்க. சபைக்கு வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிக்காக ஜெபிக்கிறோம். தடைகள் எல்லாம் நீக்கி அவர்களை கொண்டு வரும்படியா நம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் தெய்வமே. இப்படியாக என்னுடைய ஐக்கியத்திலே நாங்கள் மீண்டும் இணைந்து உடைய வசனத்தின்படி நடந்து நீர் எங்களை அழைத்த அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நாங்கள் உறுதியாக்கி நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற அந்த ஜீவக்கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக உமோடு நாங்கள் செய்த அந்த உடன்படிக்கையை மரணபரியந்தம் காத்துக்கொள்ளும்படியாக வேண்டிய எல்லாவித கிருபையும் பரிசுத்தாவின் வல்லமையும் பரலோக ஞானத்தையும் தந்து வழிநடத்த வேண்டுமாய் இந்த ஜெபத்தை எல்லாம் பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவியலுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நம்முடைய விசுவாச பிரமாணத்தை சகோதரர் சந்தானம் அவர்கள் நம்முடைய வாசிப்பார். நமது விசுவாசம், தாம் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் ஏக சகலாதிபதியுமான ஏகவா என்னும் நாமம் உள்ள ஒன்றான மெய்தேவனையை விசுவாசிக்கிறோம். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறோம். இவர் அதரிசமான தேவனுடைய சசுரூபமும்
சர்வஸ்டிக்கும் முந்தின பெருமானவர். தேவன் இவரை கொண்டும் இவருக்கென்றும் உலகங்களை எல்லாம் உண்டாக்கி இவரையே சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாகவும் நியமித்தார். எல்லாம் இவருக்குள் நிலைநிற்கிறது என்றும் விசுவாசிக்கிறோம். இவர் தேவகுமாரனாய் இருந்தும் தேவனுக்கு சமமாயிருக்க எண்ணாமல் அக்கிரமனால் ஜீவனை இழந்த மனுஷர் பேரின் மனதுருகி தம்மை தாமே வெறுமையாக்கி மனிதனாகி எல்லோரையும் மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனையே கொடுத்து தேவனுக்கும் மனுஷருக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணினார் என்றும் விசுவாசிக்கிறோம். ஆதலால் தேவன் இவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி தம்மை போல் குமாரனும் ஜீவனுக்கு அருள் செய்து எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தி வீட்டுக்கு செய்தார் என்றும் விசுவாசிக்கிறோம். இவரே தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தராகவும் சபையாகிய சரீரத்துக்கு தலையாகவும் இருக்கிறார் என்றும் விசுவாசிக்கிறோம். இவர் பரலோகத்துக்கு ஏறி தாம் வாக்குத்தத்தம் பண்ணின உன்னதத்திலிருந்து வரும் பலனாகிய பரிசுத்த ஆவியை விசுவாசத்தில் அடங்கிய சபைக்கு அள்ளி தேவ சித்தத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தி வழியின் ஜீவியத்தில் அவர்களை நடத்தி வருகிறார் என்றும் விசுவாசிக்கிறோம். பிதா குறித்த காலத்தில் இவர் பலியின் மனத்துக்கு உட்பட்டு முதலாம் விருத்துவரையும் தம்முடைய சபையாகிய சகல பரிசுவான்களோடும் இப்பூமியை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல துரைத்தனத்தையும் அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து என்றும் அழியாத தம்முடைய நீதியுள்ள அரசாட்சியை ஸ்தாபிப்பார் என்றும் விசுவாசிக்கிறோம். மரணமடைந்த மற்றவர்கள் கிறிஸ்துவின் அரசாட்சி காலத்தில் அவனவன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்பட்டு அவர் தம்முடைய மரணத்தினால் சம்பாதித்த நித்திய ஜீவனுடைய பூர்ணப்படுவார்கள் என்றும் விசுவாசிக்கிறோம். ஆனால் மனப்பூர்வமாய் சிரிந்தாதவர்கள் இரண்டாம் மரணத்திலே அளிக்கப்படுவார்கள் என்றும் விசுவாசிக்கிறோம். எல்லா சத்துருக்களையும் தமது பாதபடியாக்கும் மட்டும் இவர் ஆளுகை செய்து கடைசி சத்ருவாகிய மரணத்தையும் பரிகரித்து எல்லாவற்றையும் முந்தின சிறு கொண்டு வந்து பிதாவே சகலத்திலும் சகலமாய் இருப்பதற்கு அவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக் கொடுத்து அவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார் என்றும் விசுவாசிக்கிறோம். ஆமென். இன்றைய நாளுக்குரிய பரலோக மன்னாவை சகோதரர் சந்தானம் அவர்கள் தனசந்தானம் அவர்கள் வாசிப்பார்கள். அதைத் தொடர்ந்து காலை தீர்மானத்தை சகோதரர் சம்பத் அவர்கள் வாசிப்பார். பரலோக மன்னா அக்டோபர் 5 எபிரியர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு நமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்து அவரையே நினைத்து கொள்ளுங்கள். இதோட விளக்கம்: தேவனுடைய உண்மையான பிள்ளைகளின் எவ்வளவு பேர் சோதனைகளில் களைப்படைந்து சோர்ந்து விசுவாசத்தில் பின்தாங்கி தங்களுடைய பரிசை இழந்து போகக்கூடியவர்களாக இருக்கின்றனர். இவர்கள் தங்கள் இரட்சகரையும் அவர் அனுபவிக்கும் பாடுகளையும் நினைக்க வேண்டும். இருளிலே பிரகாசித்த அந்த ஒளியை அக்காலத்தில் அநேகர் அறியாது போல இக்காலத்திலும் அறியார்கள். நீதி நிமித்தம் அவர் எவ்வளவாய் பாடுகளை அனுபவித்து நம்மை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார் என்பதை நம்முடைய சோதனையிலும் கஷ்டங்களிலும் நாம் நினைக்கும் போது உண்மையாகவே பலப்படுத்தப்பட்டு உண்மையுள்ள போர் வீரர்களாக இருக்க செய்யும். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 21-28 வசனம் வரை. மத்தேயு 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 21-28 முடிய. சகோதரன் தன் சகோதரனையும் தகப்பன் தன் பிள்ளையையும் மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பார்கள். பெற்றோருக்கு விரோதமாய் பிள்ளைகள் எழும்பி அவர்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். ஒரு பட்டணத்தில் உங்களை துன்பப்படுத்தினால் மறு பட்டணத்திற்கு ஓடிப்போங்கள். மனுஷகுமாரன் வருவதற்கு உள்ளாக நீங்கள் இஸ்ரேல் பட்டணங்களை எல்லாம் சுற்றி முடியாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சீஷன் தன் போதகனிலும் வேலைக்காரன் தன் எஜமானிலும் மேற்பட்டவன் அல்ல. சீஷன் தன் போதகனைப் போலவும் வேலைக்காரன் தன் எஜமானைப் போலவும் இருப்பது போதும். வீட்டு எஜமானையே பெயல்செபூல் என்று சொல்வார்களானால் அவன் வீட்டாரை அப்படி சொல்வது அதிக நிச்சயம் அல்லவா? அவர்களுக்கு பயப்படாதிருங்கள். வெளியேக்கப்படாத மறைப்பொருளும் இல்லை, அறியப்படாத இரகசியமும் இல்லை. நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறதை நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள். காதிலே கேட்கிறதை நீங்கள் வீடுகளின் மேல்
பிரசித்தம் பண்ணுங்கள். ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாய் இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். இன்றைய நாளுக்கு காலை தியானம். உன்னுடைய கண்களை மூடி. ஒரு நிமிடம் உன்னுடைய கண்களை மூடி. பாவத்தினால் இன்னும் நடைபெற்று கொண்டிருக்கும் துன்பம், சீரழிவு, விசனம் மற்றும் கவலைகள் அனைத்தையும் உன்னுடைய கண்முன் நிறுத்தி உன்னுடைய மனக்கண்களின் முன் பரிபூர்ணமான பூமியின் மகிமையை நிறுத்துவாயாக. பாவத்தின் ஒரு சிறு கரை கூட புதிய சமுதாயத்தின் அமைதியையும் சமாதானத்தையும் கெடுக்காது. ஒரு கேடான சிந்தனையோ அன்பற்ற பார்வையோ வார்த்தையோ இருக்காது. ஊற்றைப்போல் சுரக்கும் அன்பும் மற்றவர்களுக்கு சிநேகமான மறுமொழிதலும் உதாரண குணமாகும். அங்கே இருக்கும் வியாதி அங்கே இருப்பதில்லை. வலியோ வேதனையோ அழிவோ அதற்கான பயமோ அங்கே இருப்பதில்லை. நல்ல உடல்நலம், இதுவரை கண்டிராத மனிதனுடைய பூரண அழகும் பரிபூர்ண மனுக்குலமும் அங்கே நீடிய அன்பும் நிலைத்திருக்கும். உள்ளான பரிசுத்தமும் மனதில் நீதியின் பரிபூரணமும் அங்கே காணப்பட்டு ஒவ்வொன்றும் தெளிவான நிதானத்துடன் தேவனை மகிமைப்படுத்தும். இப்படித்தான் பூமியின் சமுதாயம் இருக்கும். இப்படியாக உயிர்த்தெழுதின் வேலைகள் முடிந்த பிற்பாடு இழந்தவருடைய அழுகையும் கண்ணீர் யாவையும் துடைக்கப்படும் என்பதை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய தினத்திலும் கூட நம்முடைய ஆராதனையில் கலந்து கொண்டு தேவ செய்தி கொடுப்பதற்காக அவிநாசியிலிருந்து வந்திருக்கக்கூடிய நம்முடைய அன்பு சகோதரர் பிரான்சிஸ் அவர்களை உங்கள் அனைவர் சார்பாக அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் கூட தேவனுடைய கிருபையினால் நாம் இந்த ஆராதனைகளை தியானிக்க போகிற பாடத்தின் தலைப்பு என்னவென்றால் மறு ரூபம் என்ற தலைப்பிலே தேவ செய்தி கொடுக்கும்படி சகோதரர் பிரான்சிஸ் அவர்களை உங்கள் அனைவர் சார்பாக அன்போடு அழைக்கிறேன். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரி யாவருக்கும் முதலாவதாக கிறிஸ்து இயேசுக்குள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, விசேஷ விதமாய் நம்முடைய வாழ்நாளிலே இந்த ஒரு நாளை கிருபையாய் கொடுத்து இந்த நாளில் இந்த நேரம் முதல் கொண்டு அவருடைய கிருபையில் நம்மை வழிநடத்தி அந்த பரிசுத்த ஆராதனையில் நம் பங்கு பெற செய்வதற்கு நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்ம அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினால் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளை ஏறெடுத்துக்கொண்டு, அடியான் சார்ந்திருக்கிற அவிநாசி சபையின் சகோதர சகோதரன் அன்பின் வாழ்த்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு, மற்றும் கடந்த வாரம் கரூர் சபைக்கு சென்றிருக்கும் பொழுது அங்கே இருக்கிற சகோதர சகோதரர் நீங்கள் எங்கே செல்கிறீர்களோ அங்கே எங்களுடைய அன்பை தெரிவிச்சுக்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுடைய அன்பை உங்கள் மதியில் பகிர்ந்து கொண்டு நம்ம இந்த பாடத்திற்குள் கடந்து செல்வோம். பாடத்துடைய தலைப்பு சகோதரர் சொன்ன விதமாக மறுரூபம் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழே தான் நம்ம இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு பாடத்தை தியானிக்க இருக்கிறோம். இந்த பாடம் போகும்பொழுது பார்த்திங்கன்னா இந்த தலைப்புக்கும் பாடத்துக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு சம்பந்தம் இருக்குது அப்படின்றது நம்ம போக போக நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த பாடத்துக்கு நம்ம பார்க்கறக்க இந்த முதல் ஒரு வசனமாக வாசிக்கலாம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 27வது வசனம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யத்தை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பது இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஓகே, இப்போ இந்த வசனத்தை அப்படியே கவனிச்சுக்கலாம். அதற்கு முன்பதாக நம்ம இந்த பாடத்துடைய தலைப்பு மறுரூபம். இப்போ மறுரூபம் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் வச்சா நம்ம என்னெல்லாம் அதுக்கு விளக்கங்கள் கொடுக்கலாம். மறுரூபம் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வச்சா அதற்கு என்ன விளக்கம் கொடுக்கலாம் அப்படின்னு. இந்த பிசிக்கல்ல இருந்து வேற ரூபம் போறது, ஒரு ரூபத்துல இருந்து இன்னொரு ரூபத்துக்கு கன்வெர்ட் ஆகுது இல்லைங்களா, அப்படியே மாற்றம் அடைகிறது தான் மறுரூபம் அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். அது நமக்கெல்லாம் எப்போ நடக்கும், நமக்கெல்லாம் அது எப்போ நிகழும், அந்த மறுரூபமாக்கப்படுற ஒரு விஷயம், அல்லது நம்ம எப்போ மறுரூபம் ஆகும்? மரணத்துக்கு பின் நம்மளுடைய இப்போ சகோதரி ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க, இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷங்களை நம்ம என்னைக்கு களைந்து போடுறோமோ அன்னைக்கே நம்ம மறுரூபமாக்கப்படும்னு சொல்கிறாங்க.
இன்னொரு சகோதரி வந்து நம்ம என்னைக்கு இந்த மாமிச சரீரத்திலிருந்து மரிக்கிறோமோ, மரித்த பின்பதாக நம்ம இந்த ஆவியின் சரீரத்தில் எழுந்திருப்போம் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம்னா அது வந்து மறுரூபம் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. இப்போ சகோதரர் நம்ம என்னைக்கு உடன்படிக்கை செஞ்சோமோ அன்னைக்கே நம்ம பழைய மனுஷன் வந்து என்னைக்கு நம்மகிட்ட இருந்து மரிக்கிறானோ அன்னைக்கே நம்ம என்ன ஆயிட்டோம், மறுரூபம் ஆக்கப்பட்டோம். பாருங்க, இப்போ இப்போ சகோதரி சொல்றாங்க மறுரூபம் ஆயிட்டே இருக்கிறோன்னு. இப்போ ஒரே ஒரு கொஸ்டின் தான், அதற்கு பார்த்தீங்களா எத்தனை விதமான பதில்கள் வந்திருக்கு அப்படின்னு. அப்போ நம்ம ஒரு அதாவது இந்த மறுரூபம் அப்படின்றதுல நமக்கு இன்னும் வந்து ஒரு தெளிவு கிடைக்கல அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? மறுரூபம் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு நம்மளுக்கு சரியான ஒரு தெளிவு கிடைக்கல அப்படின்னு அதாவது தெளிவு இல்லைன்னு நான் சொல்ல வரல, நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கலன்னு எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம் இல்லைங்களா? இல்லைன்னு வச்சுக்கலாம். தெளிவு இருந்ததுன்னா என்ன பண்ணியிருப்போம், எல்லாருமே ஒரே பதில சொல்லியிருப்போம். அப்போ நம்மளுக்கு அதுல ஒரு தெளிவு இன்னும் நமக்கு கிடைக்கல. நம்ம அந்த மறுரூபம்னா என்ன அப்படின்றது அந்த ஒரு தெளிவை வந்து நம்மளால இன்னும் புரிந்து கொள்ள முடியல. நமக்கு அதுக்கு உண்டான கரெக்டான ஒரு டெஃபினிஷன் இது வரைக்கும் நம்ம கிடைக்கல அப்படின்றது வேணா நம்ம எடுத்துக்கலாம் இல்லைங்களா? ஒருவேளை இந்த பாடத்தின் முடிவுல அல்லது இந்த பாடத்தின் இடையிலே கூட நமக்கு அதுக்கு உண்டான ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற விசுவாசத்தோடு நம்ம இந்த பாடத்துக்குள்ள இப்ப செல்லலாம். இப்போ அந்த வசனம் வாசிக்கப்பட்ட ஒரு வசனத்தை வச்சு நம்ம இந்த பாடத்துக்குள்ள போறோம். இங்கே நிற்பவர்கள் சிலர் தேவனுடைய ராஜ்யத்தை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களை பார்த்து அவர் சொல்லிட்டு இருக்க ஒரு காரியம் இல்லைங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த பேசிக் சப்ஜெக்ட்ல 3 உலகங்கள்னு ஒரு சப்ஜெக்ட் பார்த்துப்போம். முதல் உலகம், 2ஆம் உலகம், 3ஆம் உலகம். இப்போ அதை குறித்து விளக்கத்துக்குள்ள போகல. இப்போ இயேசு கிறிஸ்து பேசிட்டு இருக்கார்ல, இது எந்த உலகம்? இவர் பேசிட்டு இருக்க அந்த காலகட்டத்துல இது எந்த உலகத்துல நின்று பேசிட்டு இருக்காரு? 2ஆம் உலகத்துல பேசிட்டு இருக்காரு. எதைய பத்தி பேசிட்டு இருக்காரு? 3ஆம் உலகத்தை பத்தி பேசிட்டு இருக்காரு. புரியுதுங்களா? அதாவது 2ஆம் உலகத்துல இருக்கிறாரு, ஆனா அவர் பேசிட்டு இருக்க காரியம் எதை குறிச்சுதான் இருக்குது? 3ஆம் உலகத்தை பத்தி, அதாவது தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி பேசிட்டு இருக்காரு. 3ஆம் உலகத்தை பத்தி பேசிட்டு இருக்காரு. எப்படி பேசுறாருன்னா, இங்கே நிற்பவர்கள் சிலர் 3ஆம் உலகத்தை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை. அதாவது தேவனுடைய ராஜ்யத்தை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை. இப்ப இந்த வசனத்தை நம்ம அப்படியே லிட்டரலா எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது நிறைவேறிச்சா? நம்முடைய மூத்த சகோதரர் இதுக்கு ஒரு விளக்கங்கள் கொடுத்துருக்கார். ரீஃபரன்ஸ் நம்பர் 2288, இன்னொன்று வந்து 3793. இந்த 2 ரீஃபரன்ஸ்ல வந்து இதுக்கான சில ஒரு விளக்கங்களை கொடுத்துருக்காரு. போய் படித்து பார்த்துக்கலாம். அதில் ஒரு சின்ன ஒரு சம்பவம் மட்டும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனம் வந்து உடனடியாக நிறைவேறக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனம்னு சொல்றாரு. புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்து இப்போ சொல்லிட்டு இருக்க ஒரு தீர்க்க தரிசனத்தை பற்றி சொல்றார். அந்த தீர்க்க தரிசனமும் எப்போ நிறைவேறக்கூடியதாமா? உடனடியாக நிறைவேறக்கூடியது. பாருங்களேன், 2ஆம் உலகத்தில் நின்று 3ஆம் உலகத்தை பற்றி பேசிட்டு இருக்காரு. சகோதரர் என்ன சொல்றாருன்னா, இது உடனடியாக நிறைவேறக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இது நம்மளால புரிஞ்சுக்க முடியுதா? இது எப்படி? அதாவது ராஜ்யத்தை பத்தி பேசிட்டு இருக்காரு இவர் வந்து இப்போ அதாவது அவருடைய முதல் ராஜ்யம் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்மளுடைய விசுவாசத்தின்படி அவர் என்னைக்கு 2ஆம் முறையே அந்த பூமிக்கு வந்தாரோ அன்று முதல் அவருடைய ராஜ்யம் தொடங்கி போயிட்டு இருக்கு அப்படின்றது நம்மளுடைய நம்பிக்கை. அதுதான் உண்மை இல்லைங்களா? ஆனா இப்ப பேசிட்டு இருக்கிறது காலகட்டம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய முதல் வருகையில 2ஆம் உலகத்துல நின்று பேசிட்டு இருக்கார். ஆனா 2ஆம் வருகையை குறித்து அந்த ராஜ்யத்தை குறித்து இங்க பேசுறாரு. அதை காணும் முன் இங்கே நிற்பவர்களில் எல்லோரும் கிடையாது, சிலர் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை. அப்ப இயேசு கிறிஸ்துவுடைய சிந்தனை, அவருடைய செயல், அவருடைய எய்ம், அவருடைய நோக்கம் எல்லாம் எதையை குறித்து இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் உலகத்தை பேஸ் பண்ணியே தான் இருக்கும் இல்லைங்களா? அவர் இயேசு கிறிஸ்து அவர் உடன்படிக்கை செய்த உடனே ஊழியத்தை ஸ்டார்ட் பண்றாரு. அந்த 40 நாள் அவர் வந்து உபவாசத்துக்கு பின்பதாக அவருடைய ஊழியத்தை வந்து தொடங்குறார். அப்படி ஊழியத்தை தொடங்கும் பொழுது அவர் முதல்ல பேசின வார்த்தைகள்,
மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. வாசிக்கலாம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ம், அது முதல் இயேசு, ம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க இப்ப தொடங்கினார். இந்த இடத்துல நம்ம நல்லா கவனிக்கும் பொழுது அங்க என்ன சொன்னார்னா, முன்னாடி நம்ம பார்த்த வசனத்துல, இங்கே நிற்பவர்கள் மரண அஹ், அஹ், சிலர் மறு தேவனுடைய ராஜ்யத்தை காணும் முன் மரணித்து, அதாவது 3ஆம் உலகத்தை காணும் முன் மரிப்பதில்லைன்ட்டாரு. இப்ப இந்த மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல அவர் முதல்ல தொடங்கும் போது எப்படி சொல்றாருன்னா, மனம் அது முதல் மனம் திரும்புங்கள், ஏன்னா 3ஆம் உலகம் எங்க இருக்காமா, ரொம்ப நெருங்கி. முதல்ல அங்க அதை நீங்க பாக்குற வரைக்கும் சாக மாட்டீங்க அப்படின்னு சில பேர்த்துக்கிட்ட சொல்லிடுறாரு. இங்க அதே ஒரு பாயிண்ட் எடுத்து, பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கு, சமீபத்தில் இருக்கு, அதனால என்ன பண்ணுங்க, மனம் திரும்புங்கள் அப்படின்றார். இப்ப இந்த மனம் திரும்புதல்னா என்ன? அவர் சொல்ல வர காரியம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே நோக்கத்துல தான் சொல்லிட்டு இருப்பாரு இல்லைங்களா? எங்கேயுமே வெவ்வேறு ஒரு பாயிண்ட் எடுத்து அவர் பேசவே மாட்டார். எல்லா இடத்துலையும் தேவனுடைய ராஜ்யத்தை குறிச்சுதான ஒரு காரியங்களை பற்றியே பேசிட்டு இருப்பார். அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் அங்கே முதல்ல சொன்னார், அதை கண்ணில் நீங்கள் பார்க்க போறீங்க, அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, சாக மாட்டீங்கன்ட்டார். இங்கே அந்த அந்த ராஜ்யம் என்ன ஆயிடுச்சுப்பா, சமீபமாக 3ஆம் உலகம் ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு. அந்த 3ஆம் உலகத்துக்குள்ள நம்ம அடி எடுத்து வைக்கணும்னா என்ன பண்ண சொல்றாரு, இப்போ மனம் திரும்புங்கள் அப்படின்றாரு இல்லைங்களா? அப்ப மனம் திரும்புதல் அப்படின்றது என்ன, எப்படி எடுத்துக்கலாம்? அதை பாவத்திலிருந்து வெளியே வர்றது இல்லைங்களா? அந்த பாவத்திலிருந்து வெளியே வர்றது தான் மனம் திரும்புதல் அப்படின்றது ஒரு ஒரு கண்ணோட்டம் நம்மளது இருக்கு. ஆனா இப்ப இயேசு கிறிஸ்து மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை இப்ப பாவத்திலிருந்து வெளியே வர்றதை மாத்திரம் தான் சொன்னாரா? உலகத்தில் உள்ள உலக சிநேகிதம், தேவனுக்கு விரோதமான பகை, எல்லாமே ஏதோ ஒரு வசனத்தை எடுத்து நம்ம சொல்லிடுறோம். தப்பு இல்லை, எதுவுமே நம்ம சொல்ற காரியங்கள் தவறு கிடையாது. ஆனா இது சரியான ஒரு விதத்துல புரிஞ்சுட்டு போனோன்னு வச்சுங்களேன், அப்ப இந்த வசனங்கள்லாம் நம்ம எடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். பாருங்க, இப்ப இதைய புரிய வைக்கிறதுக்கு தான் சில காரியங்கள் அவர் செய்யறாரு. இப்ப நம்மளுக்கு எப்படி புரியலையோ அதே மாதிரிதான் அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருந்த அப்படி சீசர்களுக்கும் சரி, அவரை பின்தொடர்ந்து வந்த எல்லாத்துக்கும் என்னன்னா, அவர் சொல்றதெல்லாம் எப்படிதான் இருந்துச்சு, ஒரு மறைப்பொருளாவே இருந்தது, ஒரு புரியாத விஷயமாவே இருந்தது. அதனாலதான் சீசர்களே ஒரு இடத்துல கேட்பாங்கல்ல, நீ ஏன் எப்ப பாரு புரியாத மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க அப்படி, அதாவது ஊமைகளாவே பேசுறீங்கன்னா என்ன அர்த்தம், மற்றவங்களுக்கு புரியாத மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. அதுக்கு ஒரு பதில் கொடுப்பாரு, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கு, அவங்களுக்கு என்ன, அப்போ அருளப்படாதவங்களுக்கு அது புரிஞ்சு ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு விதத்துல பேசுவாரு. அப்ப இவர் பேச்சே அப்படிதான் இருக்கு. எப்படின்னா, அது யாருக்கு புரியணுமோ அவங்களுக்கு மாத்திரம்தான் புரியும். அதாவது புரிகிறவங்க யார் அப்படின்னு பார்த்தோமா, இயேசு கிறிஸ்துவை யார் சரியானபடி கவனிக்கிறாங்களோ அவங்களுக்கு மாத்திரம்தான் புரிகிற ஒரு கான்செப்டாவே இருக்கும் இல்லைங்களா? இப்போ இந்த இடத்துல இந்த காரியங்கள்ல ஒரு எப்படி தெளிவு கொண்டு வர்றார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவர் ஊழியத்தை தொடங்கின நாட்கள்ல சில அவரை அப்போஸ்தலர்லாம் தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் இந்த 3ஆம் உலகத்தை பத்தினதா தான் எல்லாத்துடைய பேச்சும் செயலும் இருக்கணும் அப்படின்றத அவர் விரும்புறாரு. அதாவது தேவனுடைய ராஜ்யம் அல்லது பரலோக ராஜ்யத்தை குறிச்சுதானதான் அவங்களுடைய செய்கைகள்ல இருந்து சிந்தனையில இருந்து எல்லாமே எதை குறிச்சதா தான் இருக்கணும் அப்படின்னு விரும்புறாரு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்தை குறிச்சுதான் இருக்கணும் அப்படின்னு விரும்புறார். அப்ப விரும்பும் போது அவர் அப்போஸ்தலர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு என்னென்னலாம் சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது வாசிக்கலாம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். நம்ம மேக்சிமம் இன்னைக்கு பார்க்க போறது பூரா அந்த லூக்கா 9ஆம் அதிகாரத்துல இருக்கிற வசனங்களை தான் நம்ம பார்க்க போறோம். வாசிங்க சிஸ்டர். இப்போ லூக்கா 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 மற்றும் 2. ம் அவர் தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து ம் சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவருக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து. போதும். இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய சீஷர்களை வரவழைச்சு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு. எப்படி ட்ரைனிங் கொடுக்குறாருன்னா, சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதிகளை குணமாக்கும் அவங்களுக்கு என்ன கொடுக்குறாரு, வல்லமை அதிகாரம். இப்ப வல்லமை அதிகாரம் ரெண்டு வேற வேறையா? ஒரு வல்லமை, அப்ப ஒரு வல்லமை கொடுக்குறாரு, ஒரு அதிகாரம் கொடுக்குறாரு, அப்படி எடுத்துக்கலாம். வல்லமைனா பவர், அதிகாரம்னா இது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் இத? ஒரு அதிகாரத்தோடு கூடிய ஒரு வல்லமையை கொடுக்கிறார் இல்லைங்களா? அதிகாரத்தோடு கூடிய ஒரு வல்லமை.
இப்போ வல்லமை அப்படின்றது சொன்ன மாதிரி பவர். இப்போ ஒருத்தர் மேலே கையை வச்சாலே அவங்க இருக்கிற வியாதி என்ன ஆயிரும்? குணமாயிரும். அது குணமாயிரும். வல்லமை. ஓகேங்களா? அதே ஒருத்தருக்கு பிசாசு பிடிச்சிருக்கு, அதிகாரத்தோட அந்த இந்த மனுஷனை விட்டு நீ என்னாக போ- வெளியேறு அப்படின்றது அதிகாரம் இல்லைங்களா? அப்போ அதிகாரத்தோட கூடிய வல்லமை. வல்லமையை கொடுக்குறாரு. எதற்கு? பிசாசுகளை துரத்துறதுக்கு, வியாதிகளை குணப்படுத்துறதுக்கு. எதற்காக இதை செய்யணும் அவங்க? எதற்காக இதை அவங்களுக்கு செய்யணும்? ஏன் இயேசு கிறிஸ்து இதை செய்ய சொல்றாரு? எதற்காக இதை கொடுக்குறாரு? தான் போன பிறகு அவங்க தான் அந்த காரியத்தை பாயிண்ட் என்ன? நம்ம போன பிறகு அவங்க என்ன எடுத்து பண்ணணும்? இதெல்லாம் செய்யணும். அதான் எதுக்கு செய்யணும்? பரலோக ராஜ்யத்தை பத்தி அவங்க சொல்லி, 2வது வசனம் இப்ப வாசிக்கலாம். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கும். இப்ப பாருங்களேன், இங்கேயும் என்ன மைண்ட் பண்றாரு அவரு? தேவனுடைய எதற்கு இப்ப ஒரு வல்லமையும் ஒரு அதிகாரமும் கொடுக்குறாரு? அவங்க வந்து என்ன செய்யணும்? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சொஸ்தமாக்கும் அவர்களை அனுப்பினார். அப்போ இயேசு கிறிஸ்துடைய மெயின் தாட் என்னவா இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததான ஒரு காரியத்தை எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும். இப்ப இந்த இடத்துல செய்த இந்த தன்னுடைய சீசர்களுக்கு, அப்போஸ்தலர்களுக்கு ஒரு வல்லமையோடு கூடிய அதிகாரத்தோடு கூடிய வல்லமையை கொடுத்து எதுக்கு அனுப்புறாரு அப்படின் போது சகோதரர் ஒரு வார்த்தை எழுதியிருக்காரு. வாசிக்கலாம். ரீஃபரன்ஸ் 4556. வாசிங்க. இயேசு மற்றும் அவருடைய அப்போஸ்தலர்களின் பிரசங்கம் ராஜ்யத்தை பற்றின சுவிசேஷமாக இருந்தது. அப்ப பாருங்க, இப்ப எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இயேசுவும் அவருடைய சீசர்கள் அப்போஸ்தலருடைய பிரசங்கம் எதை குறித்து இருந்ததாமா? மெயினா ராஜ்யத்தை குறித்தது மாத்திரமாவே இருந்தது. வாசிங்க. இயேசு நோய்கள் மீது தமக்கு இருந்த அதே அதிகாரத்தையும் பிசாசுகளை துரத்தும் அதே அதிகாரத்தையும் தம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்தார். தீர்க்கதரிசி மற்றும் அவருடைய செய்தியின் மீது கவனத்தை ஈர்ப்பதற்கு மாத்திரமே இந்த அற்புதங்கள் ஆகும். அப்ப இந்த அற்புத அடையாளத்துல எதற்காக கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப எல்லாத்துடைய ஜனங்களுடைய பார்வையும் யார் பக்கம் திரும்பணும் அப்படின்னு விரும்புறாராமா? சீஷர்கள். இயேசு மற்றும் இயேசு கிறிஸ்துவ மேல அவங்க பார்வையெல்லாம் திரும்பணும். அதாவது எல்லாமே அவரை கவனிக்கும். எதற்கு? தன்னை பெரிய ஆளுன்னு காட்டிக்கிருக்கா. இந்த எல்லாத்துடைய பார்வையும் தன் பக்கம் ஈர்ப்பதற்குன்னா இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்பதான் ராஜ்யத்தை பற்றி அவருடைய தாட்புற எதை குறிச்சிருக்குன்னா ராஜ்யத்தை பத்தி. அப்போ அந்த ராஜ்யத்தை பத்தி முழுமை எல்லா மக்களுக்கும் அந்த நாலேஜ் வரணும் அப்படின்னா எல்லாரும் யாரத்தான் இப்ப கவனிச்சாகணும். தொடர்ந்து வாசிங்க. அனைத்து வியாதிஸ்தர்களை சொஸ்தப்படுத்தவும் அனைத்து மரணங்களையும் எழும்பு பண்ணுவதும் நோக்கமாக இருக்கு. அதாவது அன்றைய நோக்கமாக, அதான் பிராக்கெட்ல போட்டிருக்கு, அன்றைய நோக்கமாக இருக்கவில்லை. அப்படின்னா அன்னைக்கு வந்து எத்தனையோ வியாதிஸ்தர்கள் இருந்தாங்க, எத்தனையோ பிசாசு பிடித்தவர்கள் இருந்தாங்க, எத்தனையோ மரித்தவர்கள் மரித்துட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் குணமாக்குனாரா? எல்லா பிசாசுகளையும் துரத்துனாரா? எல்லாத்தையும் உயிரோடு எழுப்புனாரா? அப்படின்னா இல்ல. ஏன்னா நோக்கம் அது இல்லையாமா. அப்ப நோக்கம் அது இல்லைன்னா ஏன் அந்த விஷயங்கள் எல்லாம் செஞ்சாரு? அப்ப அடுத்த வரி வாசிங்க. அந்த அற்புதங்கள் மனுஷர் மத்தியில் ஸ்தாபிக்கப்படும் ராஜ்யத்தின் மகிமையான ஆசீர்வாதங்களை வெளிப்பாடுகளே ஆகும். அப்ப என்ன சொல்ல வர்றாரு இந்த இடத்துல? எதற்காக அதை செஞ்சாராமா? ராஜ்யத்தை ஸ்தாபிக்கப்பட்டுருச்சுன்னா யாரையும் வியாதியிலிருந்து குணப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்காது, யார்கிட்டையும் போய் பிசாசை துரத்த வேண்டிய அவசியம் இருக்காது, யாரையும் மரணத்திலிருந்து எழுப்ப வேண்டிய அவசியம் இருக்காது. அதாவது இது வந்து முழுமையான அந்த ராஜ்யம் முழுமையா ஸ்தாபிக்கப்படுகிற ஒரு நிலைமையில. அப்ப நம்ம படிக்கிறோம்ல, அங்கே கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, மரணம் இல்லை, துக்கம் இல்லை அப்படின்லாம் வாசிக்கிறோம்ல, அது எதுவுமே அங்க இருக்காது. அதோடைய ஒரு சின்ன சாம்பிள் தான், ஒரு வெளிப்பாடு தான். என்ன அப்படின்னு காட்டுறாரு இந்த இடத்துல? ஒரு சிலரை குணப்படுத்துறது, வியாதியை குணப்படுத்துறது, பிசாசுகளை துரத்துறதெல்லாம் எதற்கு அடையாளம் இருக்கு அப்படின்றாருன்னா, இப்ப பாருங்க, இப்பவே இந்த பொல்லாத உலகத்திலேயே இதெல்லாம் செய்ய முடியுதுன்னா இந்த பரிசுத்தமான பரலோக ராஜ்யத்துல இது எதுவுமே இருக்காது அப்படின்றத மக்கள் மனசுக்குள்ள என்ன பண்றாரு அப்படின்னா கொண்டு போய் வைக்கிறாரு. ஒவ்வொருத்தருடைய மனசுக்குள்ளேயும், ஒவ்வொருத்தருடைய புரிதலுக்குள்ளேயும் வரணும் அப்படின்னு. அது மாத்திரமில்ல, அவரை பின்பற்றி வராங்களா அப்போஸ்தலர்களும் இதை ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுல அவர் செய்யற ஒவ்வொரு காரியத்திலையும் இதை போக்கஸ் பண்ணிட்டே இருக்காரு. பாருங்க, இன்னொரு சம்பவம். அதாவது யோவான் ஸ்நானகன் அரெஸ்ட் பண்ணி அவர் என்ன பண்ணிடுறாங்க? சிரச்சேதம் பண்ணிடுறாங்க இல்லைங்களா? தலையை வெட்டிடுறாங்க. அப்ப இதை கேள்விப்பட்ட உடனே இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு?
அந்த இடத்துல இருந்து பெத்சாயிதா என்ன ஒரு 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 ஊருடைய வனாந்தரத்துக்குள்ள தனிமையில் இருக்க போயிடுறாரு. அப்ப என்ன பண்றாங்கன்னா ஜனங்கள்லாம் அவரை பின்தொடர்ந்து போறாங்க. அப்போ ஒரு சில அற்புதங்கள் அவர் அந்த இடத்துல செய்யறாரு. அதை கூட நம்ம வாசிக்கலாம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல இருந்து வாசிக்கலாம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ம். ஜனங்கள் அதை அறிந்து அவர் பின்னே போனார்கள். ம், அவர்களை அவர் ஏற்றுக்கொண்டு ம். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்களுடனே பேசி சொஸ்தமடைய வேண்டும் என்றிருந்தவர்களை சொஸ்தப்படுத்தினார். இப்ப நல்லா கவனிச்சா ஒவ்வொரு இடத்துலயும் ஒன்னையே தான் போக்கஸ் பண்ணிட்டு வர்றாரு. எந்த இடத்துல எதை போய் செஞ்சாலும் என்ன பண்றாருங்க, தேவனுடைய அவருடைய ராஜ்யத்தை- நோக்கம் என்ன இருக்கு, இதன் மூலியமா தேவனுடைய ராஜ்யம் ஜனங்களுக்கு என்ன ஆகணும், வெளிப்படணும். அதோடைய நாலேஜ், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததான அறிவு அவங்களுக்கு வரணும் அப்படின்றதுல அதுலதான் ரொம்ப நோக்கமா இருக்கிறாரு பாருங்க. அப்ப அந்த இடத்துக்கு போனோம்னா ஜனங்கள் அறிந்து எல்லாம் போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜனங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்களோட பேசி, அப்ப தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து என்ன பேசியிருப்பாரு அப்படின்னா, அடுத்த வரி சொஸ்தமாக வேண்டும் என்றிருந்தவர்களெல்லாம் சொஸ்தப்படுத்துறாரு. அப்ப ராஜ்யத்தின் மேல விசுவாசம் வைத்து அதை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்குள்ள என்னதான் இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க ஒரு பெரிய நன்மை நடக்க போகுது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 2ஆம் வரியில ஒரு காரணம் தான், சொஸ்தமாக வேண்டும் என்று இருந்தவர்களை பாரு. எல்லாத்தையும் இல்லை, அந்த இதையும் நம்ம கவனிக்கணும். எல்லாத்தையும் அங்க போய் சுஸ்தப்படுத்தினாரா? வியாதி, அந்த இடத்துல கூட்டத்துக்கு வந்த எத்தனையோ பேத்துக்கு வியாதி இருந்திருக்கலாம், எல்லாத்தையும் அந்த வியாதியை குணமாக்குனாருன்னா அப்படி இல்லை. யார் யாருக்கு அந்த நம்பிக்கை அந்த விசுவாசம் இருந்ததோ அவர்களை என்ன பண்றாரு, அவர்களை குணப்படுத்தி மற்ற விசுவாசம் இல்லாதவங்களுக்கெல்லாம் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சாட்சி மாதிரி ஏற்படுத்தி அவங்களுக்குள்ள விசுவாசத்தை தான், ராஜ்யத்தின் குறித்ததான ஒரு விசுவாசத்தை கொண்டு போய் வைக்கிறாரு. அடுத்த வசனம் 12வது வசனம் வாசிக்கலாம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ம். சாயங்காலம் ஆகிற போது இப்ப இது அப்படியே இருக்கட்டும், தொடர்ந்து வாசிக்கலாம். என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இப்போ இயேசு கிறிஸ்து இதெல்லாம் செய்யறாரு, பேசுறாரு. ஜனங்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, அதை மெய் மறந்து கேட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டா கேட்டு இருக்காங்க. இதையெல்லாம் மறந்துட்டாங்க இப்போ. அவங்க வீடு, அவங்க எல்லா காரியங்களும், சாப்பாட்டை கூட மறந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து சொல்ற ஒவ்வொரு காரியத்தையும் கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இப்போ அவங்க உட்காந்து கேட்டுட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் என்னாச்சு, எல்லாமே மறந்து போச்சு. ஆனா கூடயே 3 வருஷம் போயிட்டே இருக்காங்களே, அந்த அப்போஸ்தலர்களுக்கு என்ன போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திடீர்னு ஒண்ணு ஞாபகம் வந்துருச்சு. வாசிங்க சிஸ்டர். சாயங்காலம் ஆகிற போது ம் 12 சேர்ந்து வந்து பாருங்க, அவரை 12 நோக்கி- பேரும் வந்து வராங்களாமா. எப்படி 12 பேர் சேர்ந்து வராங்க. அவரை நோக்கி, ம் நாம் இருக்கிற இடம் வனாந்தரமாய் இருக்கிறது. அப்போ நல்லா கவனிச்சுக்கங்க. 12 பேர் சேர்ந்து வந்து இப்ப சொல்றாங்க, நம்ம இருக்கிற இடம் வனாந்தரமா இருக்கிறது. சுற்றி இருக்கிற கிராமங்களிலும் கிராமத்துல போய் ஜனங்களை என்ன பண்ணுங்க, சாப்பாடு அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்கு அனுப்பிச்சிருங்க அப்படின்றாரு. அப்ப இயேசு கிறிஸ்து ஜனங்கள் மத்தியில இங்க பேசிட்டு இருந்திருக்காரு. அப்போ அவருடைய அப்போஸ்தலர்கள் எதை பத்தி பேசிட்டு இருந்திருக்காங்க 12 பேரும்? சாப்பாடு. புரியுதுங்களா? இப்ப எதுக்கு இயேசு கிறிஸ்து இப்படி அப்போஸ்தலர்கள் இந்த ஒரு இதெல்லாம் கொண்டு வர்றாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இவங்களுடைய சிந்தை, அதாவது இவங்க மனசு, இப்ப ஜனங்களுக்கு பசி எடுத்திருந்தா கூட, அந்த பசி ஞாபகம் வந்திருந்தா கூட, யாரு தான் அதை கண்ட்ரோல் பண்ணி உட்கார வச்சிருந்துருக்கணும்? சீசர்கள் தான் உட்கார வச்சிருந்துருக்கணும். ஆனா சீசர்கள் என்ன பண்ணிருந்தா 12 பேர் சேர்ந்து வராங்களாமா. நீங்க இப்படியே உட்கார வச்சு விடிய விடிய பேசிட்டு இருக்கீங்க, அவங்களுக்குள்ள பசி. யாருக்கு இப்ப பசி எடுத்திருக்கு? சீஷர்களுக்கு. அப்போஸ்தலர்களுக்கு பசி எடுத்துருச்சு இல்லைங்களா? இப்ப சொல்லுங்க, அப்போஸ்தலர்கள் மறுரூபம் ஆயிட்டாங்களா? இப்ப மறுரூபம் ஆயிட்டாங்களா? அப்புறமா வந்து இந்த பாடத்துல இப்ப வாசிக்கிற வசனத்தப்போ இல்ல, இப்ப நான் கேட்கிறேன். இப்போ ஆயிட்டாங்க இல்லைங்களா? சரி, எதுக்கு கேட்டேன்னு அது பின்னாடி நான் சொல்ல வரேன். என்ன அப்படின்னும் போது, இவங்களுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாட்டு மேல ஞாபகம் வந்துடுது. ஜனங்கள் எல்லாத்தையும் மறந்து கேட்டு இருக்காங்க. இப்ப போய் சொல்றாங்க, ஆண்டவரே இந்த இடம் என்னவா இருக்கு, வனாந்திரம், இங்க கடை எதுவுமே கிடையாது, இது ஊரே கிடையாது, வனாந்திரத்துல உட்காந்துருக்கோம். நீங்க பாட்டுக்கு உட்காந்து இப்படி பேசிட்டு இருக்கீங்க, அவங்களுக்குலாம் பசி எடுத்துருமில்ல, பேசாம என்ன பண்ணுங்க, எல்லாத்தையும் அனுப்பிச்சு விட்டுருங்க அப்படின்றாரு. அதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்ற பதில தான் ரொம்ப ஹைலைட். அதை கேட்டவுடனே இவங்களுக்கெல்லாம் எப்படி இருந்திருக்கும்? வாசிக்கலாம் 13ஆம் வசனம். 13ஆம் வசனம். ம். அவர் அவர்களை நோக்கி, ம். நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்ன என்றார். நீங்க நினைச்சு பாருங்க, இப்போ இந்த அற்புதத்துல எவ்வளவு பேர் சாப்பிட்டாங்கன்னு நம்ம வாசிக்கிறோம். அந்த வசனம் போடல, இந்த 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 இடத்துல வந்து எத்தனை பேருக்கு அவங்க உணவு கொடுத்தாங்க? 12. புருஷர்கள் மாத்திரம். புருஷர்கள் மாத்திரம் அப்படின்னா, புருஷர்கள் மாத்திரம்னா அவ்வளவு.
அதாவது ஒரு மெச்சூரான ஆண்கள், ஒரு 30 வயசுக்குள்ள இருக்கிற ஆண்கள் மாத்திரம் எத்தனை பேராமா? 5000 பேர் இருந்திருக்காங்க. அப்ப அதற்கு கீழே இருக்கிற ஆண்கள், வாலிபர்கள், பிள்ளைகள், குழந்தைகள், பெண்கள் எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க. இப்ப என்ன சொல்றாருன்னா, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். 5000 பேத்துக்கு மேல 10,000 பேர் கூட எடுத்துக்கலாம். ஒரு 10,000 பேர் இப்போதைக்கு கணக்கு வச்சுக்கலாம். 10,000 பேத்துக்கு ஒரு இடத்துல சாப்பாடு போடணும்னா உடனடியா இது நடக்கக்கூடிய காரியமா? என்ன சொல்றாங்க? நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், எங்களிடம் 5 அப்பங்களும் 2 மீன்களும் தான் இருக்கு. எங்களுக்கே பத்தாதுன்ற மாதிரி சொல்ற மாதிரி இருக்குது. 5 அப்பமும் 2 மீன்களும் தான் இருக்கு. நாங்கள் போஜனம் கொள்ள வேண்டியதனால் நாங்கள் போய் வாங்கி கொண்டு வர வேண்டுமே. நாங்க இப்போ நினைச்சு பார்க்கலாம் இத. ஒருவேளை இவங்க 12 பேரும் போய் 10,000 பேத்துக்கு சாப்பாடு வாங்கணும்னா குறைஞ்சபட்சம் எவ்வளவு நேரம் ஆகும்? 5 மணி நேரம் 5 மணி நேரத்துல வாங்கிடலாமா 10,000 பேத்துக்கு சாப்பாடு? போய் அங்க அவைலபிளா இருக்கணும்ல, சாப்பாடு அதே மாதிரி அவைலபிளா இருக்கணும். ஒரு நாளுக்கு கூட ஆகலாம். ஏன்னா அத்தனை பேத்துக்கும் ஒரு இடத்துல சாப்பாடு கிடைக்கணும், செய்யணும், அதுக்கு தயார்படுத்தணும் இல்லைங்களா? அதான் சொல்றாங்க, இதை போய் நாங்க போய் வாங்கிட்டு வரணுமே, இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அப்பதான் அந்த இடத்துல அந்த அற்புதத்தை செய்யறாரு. அந்த 5 மீனையும் 2 அப்பத்தையும் எங்கிட்ட கொடுங்க, 5 அப்பம் 2 மீன், சாரி 5 அப்பத்தையும் 2 மீன் எங்கிட்ட கொடுங்கன்னு சொல்லி என்ன பண்றாருன்னா அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்யறார். இப்போ அந்த அற்புதம் வந்து நம்ம அப்பமும் அற்புதமும் சப்ஜெக்ட்ல வந்து அதை குறித்ததான சில விளக்கங்கள்ல பார்த்தோம். ஓகே, இப்போ நம்ம அந்த இதுக்கு போயிட வேண்டாம். நம்ம பேசிக்ல பார்த்த ஒரு கண்ணோட்டத்தை போயிடாம இப்போ இயேசு கிறிஸ்து 5 அப்பத்தையும் 2 மீனையும் வச்சு இப்போ கிட்டத்தட்ட 5000 பேத்துக்கு மேற்பட்டவர்களுக்கு கொடுக்குறார், போஷிக்கிறார் அந்த இடத்துல. இது எதற்காக இந்த இடத்துல செய்யறாரு? இது செய்கிற நோக்கம் என்ன? இல்ல, நோக்கம்லாம் இல்ல, வரவங்களுக்கு பசியாத்தனமே. சுருக்கமா சொன்னா ராஜ்யத்துல என்னதான் இருக்காது? பசியே இருக்காது. பசி எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அங்க எல்லாம் ஏற்ற வேலையில் என்ன ஆயிரும், அவங்களுக்கு ஈஸியா கொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு காரியத்தையும் இந்த இடத்துல வெளிப்படுத்திடுறாரு. இதெல்லாம் இந்த காரியங்கள் எல்லாம் எதற்காக இப்ப செஞ்சுட்டு வர்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்பதான் ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துறாரு. எதற்காக இதெல்லாம்? அவருடைய நோக்கம் என்னன்னா, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை எல்லாத்துக்கும் அறிவிக்கணும், தேவனுடைய ராஜ்யத்தை குறிச்சதான காரியங்களை சொல்லணும் அப்படின்ற நோக்கத்துல எல்லாமே பண்றார். பண்ணி இது மாத்திரம் இல்லை, இன்னும் இயேசு கிறிஸ்து செஞ்ச நிறைய அற்புதங்களும் அடையாளங்களும் நமக்கு தெரியும். இந்த மாதிரி அற்புத அடையாளங்கள்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தன்னுடைய சீசர்களை கூப்பிட்டு, அதாவது அப்போஸ்தலர்களை கூப்பிட்டு சில காரியங்களை கேட்கிறாரு. வாசிக்கலாம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 18 மற்றும் 19 வசனம். லூக்கா 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 மற்றும் 19. பின்பு அவர் நமது சீஷரோட கூட தனித்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் அவர்களை நோக்கி, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்கிறார்கள் என்று கேட்டார். இப்ப பாருங்களேன், திடீர்னு கேட்கிறாரு. சீஷர்களோட தனியா இருக்கும் பொழுது எல்லாத்தையும் வச்சு ஜனங்கள் எல்லாம் என்னை யாருன்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்கிறாரு. எதற்காக கேட்கிறாரு? ஜனங்கள் என்னை யாருன்னு சொல்றாங்கன்னு கேட்கிறார். எதற்காக கேட்கிறார்? ஏன்னா இவ்வளவு அற்புதங்கள் செஞ்சிருக்காரு, அடையாளங்கள் செஞ்சிருக்காரு, மரித்தவர்களை உயிரோடு எழுப்பியிருக்காரு, எத்தனையோ வியாதிகளை குணப்படுத்தியிருக்காரு, எல்லாமே நம்ம படிச்சிருக்கோம். இது எல்லாம் செஞ்சுட்டு கேட்கிறாரு அவரு. இப்போ இதெல்லாம் நான் செஞ்சு முடிச்சிருக்கேன், இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், இப்ப ஜனங்க என்னை யாருன்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்கிறாரு. பாருங்க சகோதரி, கிட்டத்தட்ட ஒரு தெளிவா ஒரு பாயிண்ட் சொல்லிட்டாங்க. இப்போ மேசியா அப்படின்றவரை குறித்து இவங்க ஆல்ரெடி தீர்க்க தரிசனத்துலலாம் படிச்சிருக்காங்க. அவர் என்னெல்லாம் பண்ண போறாரு அப்படின்றது அவங்களுடைய நாலேஜுக்கு இருந்திருக்கு. அன்றைய காலகட்டத்தில் இந்த யூதர்களுடைய நாலேஜில் இருந்திருக்கு. இப்போ அதையெல்லாம் சரியா புரிஞ்சிருக்காங்களா இல்லையா அப்படின்றத இப்போ அவர் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு, என்ன யாருன்னு சொல்றாங்க அப்படின்னு. அதற்கு அவங்களுடைய பதில் வாசிங்ஸ்டர் 19ஆம் வசனம். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் பூர்வ காலத்து தீர்க்கதரிசிகளில் ஒருவர் உயிர் தெழுந்தார் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். இப்ப இயேசு கிறிஸ்து நினைச்ச ஒரு விஷயம் வெளியே வந்திருக்கா இல்ல மாறுபாடா இருக்கா? இவங்களுடைய பதில் டோட்டலா எப்படி இருக்கு? அப்ப என்ன புரிஞ்சுக்கிறாரு இதுல இருந்து?
ஜனங்கள் இன்னும் புரிதல் நம்ம இல்லாம எதற்காக இதை செய்கிறோம், நம்மளுடைய நோக்கம் எதை என்ன நோக்கத்தை அவங்களுக்கு வெளிப்படுத்துகிறோம் அப்படின்றதே அவங்களுக்கு என்ன ஆகல, இல்ல. இன்னும் முழுமையாக புரிஞ்சுக்கல. அப்படின்றத எதை வச்சு தெரிஞ்சுக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சம்பவத்தை வச்சு ஜனங்கள் என்ன சொல்கிறாங்க, ஒரு சிலர் யோவான் ஸ்நானகன் சொல்கிறாங்க, ஒருத்தர் ஒரு எலியா, சிலர் எலியான்றாங்க, ஒரு சிலர் பூர்வ காலத்தில் இருந்த ஒரு தீர்க்கதரிசனம் ஆயிட்டாரு, மறுபடியும் வந்திருக்காருன்றாங்க. யாருமே இவர் மேசியான்னு சொல்லவே இல்லை. இத்தனைக்கும் யோவான் ஸ்நானகன் அவர் பார்த்த உடனே முதல் எப்படிதான் அடையாளம் காட்டுறாரு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்த தேவ ஆட்டுக்குட்டின்னு தெளிவா விட்னஸ் பண்றாரு, தெளிவா அறிமுகப்படுத்துறாரு, இன்ட்ரடியூஸ் பண்றாரு. அதை பார்த்து அதுக்கப்புறம் இவர் செய்த எல்லா காரியத்தையும் பார்த்து இப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒருத்தர் யோவான் ஸ்நானகன்றாங்க. அப்ப யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்து யாராவது சொன்னாங்களா? யாராவது இவர் யோவான் ஸ்நானகன் தானப்பா அப்படின்னு சொன்னாங்களா? அப்புறம் எப்படி இங்க சொல்றாங்க சீசர்கள் அப்படின்னா சொல்லியிருக்காங்க. அவங்க வாசிக்கலாம், லூக்கா 9ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8 வசனங்கள். லூக்கா 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 மற்றும் 8. ம், அப்பொழுது கார்பங்க தேசாதிபதியாகிய ஏரோது ம். அவரால் செய்யப்பட்ட யாவையும் கேள்விப்பட்டதும் இப்ப இந்த கண்டு ஏரோது யாரு? அரசன். யோவான் ஸ்நானகனை சிரச்சேதம் பண்ணார்ல, அந்த அந்த ஏரோது. இப்ப அந்த ஏரோது என்ன சொல்றாரு வாசிங்க. சிலர் யோவான் மரித்துளிருந்து எழுந்தான் என்றும், வாசிங்க. சிலர் எலியா தோன்றினான் என்றும், ம். வேறு சிலர் பூர்வ காலத்தில் தீர்க்கதரிசிகளில் ஒருவன் உயிர்த்தெழுந்தான் என்றும் சொல்லிக் கொண்டபடியால் இதைதான் என்ன கலக்கமடைந்து பண்றாங்க, இதைதான் இப்ப சீசர்கள் என்ன பண்ணிட்டாங்க, இயேசு கிறிஸ்துட்ட, ஆண்டவரே எல்லாம் உங்களை இப்படி சொல்றாங்க. இப்ப ஏரோது என்ன சொல்லிட்டாரு, நான் சிரச்சேதம் பண்ண யோவான் யோவான் ஸ்நானகன் தான் ஸ்நானம் மறுபடியும் உயிரோடு வந்துட்டான். ஐயோ இப்படி எல்லாம் இவ்வளவு பயங்கரமா பண்ணிட்டு இருக்கான், நம்ம நிலைமை என்ன ஆகுறதோ. இந்த ஏரோதுக்கு அப்படி ஒரு சிந்தனை. இந்த ஜனங்களுக்கு சிலர் எலியா எலியா. தோன்றினானோ, பூர்வ காலத்து தீர்க்கதரிசனம். ஏன் எலியா தோன்றினார்னு எதுக்கு அவங்க சொல்றாங்க? இவர் செய்யறதெல்லாம் பார்த்துட்டு இது எலியா தான்ப்பா அப்படின்னு ஏன் சொல்றாங்க? அதிசய அற்புதம் பார்த்துட்டு என்ன சிஸ்டர்? அதிசய அற்புதம் பார்த்துட்டு அதான் அதிசய அற்புதத்தை பார்த்துட்டு எலியான்னு ஏன் கோட் பண்ணணும் அவரை? எலியா அந்த மரணம் அடைந்த ஒரு பையன் எழுப்பினார்ல, இந்த சின்ன குழந்தை எலியா சுழல் ரெண்டாவது அவர் மரணம் அடையல. சரி, சுழல் காற்றுல வசனத்தை பார்த்துடலாம். இப்போ வாசிக்கலாம். மல்கியா 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். மல்கியா 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ம், இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் ம், வருகிறதுக்கு முன்னே ம். நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். இப்ப புரியுதுங்களா ஏன் எலியா சொன்னாங்க? இவர் எதை பத்தி பேசிட்டு இருக்காரு? ராஜ்யத்தை பத்தி பேசுறாரு. பேசிட்டு அதுக்கு என்ன முன்னாடி பண்றாரு? வந்துருவாரு. அவங்க இதுவரை பார்த்திராத பயங்கரமான சம்பவங்கள்லாம் நிகழ்த்துறாரு. அப்படி நிகழ்த்தின உடனே என்ன முடிவு பண்ணிடுறாங்க? எலியா ஓ, அந்த மல்கியா தீர்க்கதரிசி சொன்ன அந்த அந்த எலியா யாருதான்? இவர்தான். இவர் தான் எலியா அப்படின்றாங்க. இப்ப பாருங்களேன், ஜனங்கள் ஒரு மாதிரி புரிஞ்சுட்டாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி புரிஞ்சுட்டாங்க. இவரை இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு சொன்னார்ல, அவர் எப்படி புரிஞ்சு வச்சிருந்தார் தெரியுங்களா? அவர் எப்படி புரிஞ்சு வச்சிருந்தார்? சரி, அதாவது ரொம்ப ப்ராப்பரா அடையாளப்படுத்தி காட்டினார் ஏசு கிறிஸ்துவ. ஆனா அவருக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது அவர் எப்படி தெரியுங்களா புரிஞ்சு வச்சிருந்தார்? வாசிக்கலாம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நீங்கள் இயேசுவிடத்திற்கு போய் வருகிறவர் நீர்தானா ம். அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேளுங்கள் என்று சொல்லி இப்ப அனுப்பினார். யாருக்கு சந்தேகம் வந்துருச்சு? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு சொன்னவருக்கே அந்த இதுதான் தேவ ஆட்டுக்குட்டியா அல்லது வேற யாருமா? இன்னொருத்தர் வரணுமா அதுக்கு அப்படின்ற ஒரு டவுட் வந்துருச்சு. அப்போ பாத்தீங்கன்னா இப்ப இயேசு கிறிஸ்து ஒட்டுமொத்த ஜனங்களுடைய பார்வையும் தன் பக்கம் ஈர்க்கிறதுக்கு ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. அந்த ஈர்ப்பு எதை குறித்தது, எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் முதல்ல அவர் யாருன்னு புரிஞ்சுக்கணும். அவர் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டாதான் அவர் சொல்ற விஷயங்கள் என்ன ஆகும், மக்களுக்கு எல்லாத்துக்குமே ரீச் ஆகும். அப்போ அதை குறித்ததான வேலைகளை அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி புரிஞ்சு வச்சிருக்காங்க. கடைசி யோவான் ஸ்நானகனே பார்த்தீங்கன்னா அவருக்கே ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சு, ஒரு சின்ன சந்தேகம், ஒரு தடுமாற்றம் வந்துருச்சு. அவராக இருந்தால் இதெல்லாம் விட்டுருப்பாரா, மேசியாவாக இருந்தால் என்ன இந்த அளவுக்கு இவங்க பண்ணுறாங்க விட்டுருப்பாரான்ற அளவுக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் என்ன பண்ணுறாரு, அதாவது நீங்கள் இயேசுவினிடத்தில் போய் கரெக்டாக சொல்கிறார், இயேசுவினிடத்தில் போய் வருகிறவர் இதானா அல்லது இன்னொருத்தர் வர காத்திருக்கணும்னு போய் நீங்கள் கொஞ்சம் கேட்டுவாங்க அப்படின்னு. அதுக்கு இயேசு கிறிஸ்து அருமையாக ஒரு பதில் சொல்லுவார், சுருக்கமாக முடிச்சிடுவார். இங்கே நடக்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களா, இதை போய் சொல்லுங்கன்ட்டு முடிச்சிடுவார்.
அவர் யார் என்னன்னுலாம் சொல்லல, நான் தானா இல்லைன்னு சொல்ல, இங்கே நடக்கிற விஷயத்தை மாத்திரம் போய் நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு முடிச்சிருவார். அதில் யோவான்ஸ்நானன் புரிஞ்சுக்குவார் அப்படின்னு. இதற்கு பின்பதாக இப்பதான் முக்கியமான ஒரு பாயிண்ட்டுக்கு வராரு. அதாவது தன்னை 3 வருஷமா பின்தொடர்ந்து ஊழியம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அந்த சீசர்கள் இருக்காங்களே, அவங்கள பார்த்து அருமையாக ஒரு கேள்வி வைக்கிறார். இப்போ மற்றவங்களெல்லாம் விட்டுருங்க, ஜனங்களை விட்டுருங்க, யோவான்ஸ்நானனையும் விட்டுறலாம், ஏரோதையும் விட்டுறலாம், நீங்க என்ன சொல்றீங்க? பாயிண்ட்டுக்கு எங்க கொண்டு வர்றாரு? ஏன்னா இவங்கக்குள்ள தெளிவு இல்லைன்னா இவர் செஞ்சிட்டு இருக்க ஊழியங்கள்லாம் என்ன ஆயிரும்? வேஸ்டா போயிடும் இல்லைங்களா? ஏன்னா இவருக்கு அடுத்தது யார் தான் செஞ்சாகணும்? 12 அப்போஸ்தலர்கள் தான் செஞ்சாகணும். அப்போ பாயிண்ட் எங்க கொண்டு வர்றாருன்னா வாசிக்கலாம். இது மத்தேயுல வாசிக்கலாம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 15, 16 வசனங்கள். மத்தேயு 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 மற்றும் 16. ம் அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் ம் என்று கேட்டார். ம் சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போதான் பாயிண்ட் கொண்டார். நீங்கள் மற்றவங்க எல்லாத்தையும் விட்டுருங்க, இப்போ நீங்கள் சொல்லுங்க என்னை யாரா பார்க்குறீங்கன்னு பொழுது பேதுரு அருமையாக ஒரு விஷயத்த சொல்கிறார். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு ரொம்ப தெளிவாக டீட்டெயிலாக ஒரு விஷயத்த சொல்லிட்டார். இப்படி சொன்னவொன்னே இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? சூப்பர்ப்பா, நீ என்னை புரிஞ்சு பாரு, நீ என்னை புரிஞ்சு என்னை பயங்கரமாக சொல்லிட்ட அப்படி சொன்னாரா? தேவன் வந்து வெளிப்படுத்துறாளே. பேதுரு, இது நீ உன்னோட மாம்சத்திலையும் ரத்தத்திலையும் சொல்லல, என்னுடைய அப்பா உனக்கு வெளிப்படுத்திட்டார் அப்படின்றாரு இல்லைங்களா? அப்போ இந்த இடத்துல அவர் செஞ்சிட்டு இருக்க ஊழியம் சரியா தவறா அப்படின்றத தன்னைத்தானே சோதிச்சு பார்த்து முடிவு பண்ணிக்கிறாரு இயேசு கிறிஸ்து. புரியுதுங்களா? இப்போ இயேசு கிறிஸ்து கண்மூடிட்டு ஊழியம் செய்யல, ஒவ்வொரு இடத்துலையும் தன்னைத்தான் நிதானித்து நான் செஞ்சுட்டு இருக்கிறது கரெக்டா இல்லையா அப்படின்றத நிறைய இடத்துல சோதிச்சு பார்த்துக்கிறாரு. அப்படி ஒரு சோதனை தான். அதாவது என்னை யாருன்னு சொல்றாங்கன்னு கேட்கறது என்ன அப்படின்னா, தன்னை யாருன்னு அவங்க சொல்லணும்னு பெருமைப்படணுன்றதுக்காக இல்லை, தான் செய்து கொண்டிருக்கிற ஊழியம் அதோடைய நோக்கம் சரியான பாதையில சென்று கொண்டு இருக்கிறதா அப்படின்றத இயேசு கிறிஸ்து நிதானிச்சு பார்க்கிறாரு. அதனாலதான் சொல்றாரு என்னன்னா, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொன்ன உடனே பேதுரு, இதை நீயா சொல்லல, என் பிதா வெளிப்படுத்திட்டாரு. என்னத்தை வெளிப்படுத்தினாரு? நீ போயிட்டு இருக்க பாதை கரெக்டா தான் இருக்கு, நீ போயிட்டே இரு அப்படின்னு வெளிப்படுத்திட்டாரு. இப்ப மேற்கூட நான் என்ன பண்ணலாம்? தொடர்ந்து போகலாம் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறார் இயேசு கிறிஸ்து. இந்த மாதிரி நிறைய இடத்துல நடக்கும். தன்னைத்தானே அவர் நிதானிச்சு பார்க்கறது நிறைய இடத்துல நடக்கும். தேவனுக்கு சித்தம் இருந்தால் அது தனி ஒரு பாடம் இருக்கு, பார்க்கலாம் நம்ம பின்னாடி. இப்போ இந்த இடத்துல பார்த்து இப்போ எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வந்துடுறாரு. இப்போ இவருடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்படணும். அப்படி ஸ்தாபிக்கப்படணும்னா இந்த பூமியில என்னென்ன வேலைகள் செய்யணும் அப்படின்றது அதுக்காக தான் இவர் வரார். அப்போ வந்து அந்த நோக்கத்தை செய்கிறத வந்து எல்லாத்தையும் செஞ்சு காட்டி ஒவ்வொருத்தரும் எப்படி புரிஞ்சிருக்காங்க, மேற்கொண்டு அவங்கள எப்படி கொண்டு போகணும் அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சுக்கிறார். இது சம்பவங்கள்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ பாருங்க, பேதுரு சொல்லிட்டாரு. அப்போ பேதுரு சொன்ன உடனே இயேசு கிறிஸ்துவும் அந்த இடத்துல கரெக்டாக ஒரு பதில் கொடுத்துட்டு, இப்போ இவங்களை வச்சு என்ன பண்ணலாம், ஊழியம் செய்யலாம் அப்படின்றது இயேசு கிறிஸ்துக்கும் என்ன அப்படின்னா ஒரு மன நிறைவாக இருக்கும். ஒருவேளை இவங்க கிட்ட இருந்து வேற பதில் வந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நான் நினைக்கிறேன் நீங்கள் வந்து மோசே சொன்னார்ல, இல்லை சாரி மோசே சொன்னார்ன்ற மோசேவா இருக்கும் அப்படின்னு வேற ஏதாவது ஒரு பதிலை சொல்லியிருந்தாங்கன்னு வச்சு, இவங்க சொன்ன மாதிரி இல்லைன்னா ஒரு தீர்க்கதரிசி, இல்லை நீங்கள் கன்ஃபார்மாக எலியா தான், ஏன்னா எலியா கர்த்தருடைய நாள் வர்றதுக்கு முன்னாடியே இந்த மாதிரிலாம் நடக்கணும் வசனம் இருக்கு, அப்போ அதையெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இயேசு கிறிஸ்துக்கு எப்படி இருந்திருக்கும்? இன்னும் புரிஞ்சுக்காம இருக்கிறாங்களே அப்படின்னு இருக்கும். அப்போ அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகிறது, இப்படியெல்லாம் யோசிச்சு வந்திருக்கும். ஆனால் இந்த இடத்துல தெளிவாக தேவன் பேதுரு மூலியமா இயேசு கிறிஸ்து இப்போ தேவனுக்கு தெரியும் இவங்கனால இவர் சரியா வெளிப்படுத்தி காட்ட முடியாது அப்படின்றது யாருக்கு தான் நல்லா தெரியும்? தேவனுக்கு நல்லாவே தெரியும். அதனால தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா அவருடைய வெளிப்பாடை வந்து பேதுரு மூலியமா உணர்த்திட்டார் இயேசு கிறிஸ்துக்கு. இப்போ செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறாரு. இப்போதான் நம்ம பாடத்துடைய அந்த தலைப்புக்கே வரணும். அப்போ இன்னும் எவ்வளோ நேரம் பாடம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். இதுக்கப்புறம் ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிடும். இப்போதான் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவங்கள்லாம் நடந்ததுக்கப்புறம் ஒரு நாள் பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேர்த்தையும் கூட்டிகிட்டு போகிறார். ஏன் எங்கே போனாலும் இந்த 3 பேர்த்த மட்டும் கூப்பிட்றாரு? 12 பேர் இருந்தாங்கள. இவர் ரொம்ப அதாவது ரொம்ப டீப்பாக ஒன்றை நோக்கி போகணும்னா யாரை தான் கூட்டிகிட்டு போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இந்த 3 பேரை மாத்திரமே கூட்டிட்டு போறாரு. ஏன் அந்த 3 பேர்த்த மாத்திரம் கூட்டிட்டு போகணும்? ம். ம். சிஸ்டர் சொல்றாங்க யோவான் வந்து கடைசி வெளிப்பாடுலாம் எழுதணும், பேதுரு ரத்த சாட்சியா மறிக்கணும், அப்புறம் யாக்கோபு இதுக்கு தான் கூட்டிட்டு போனாரா? இல்லை, அதாவது இப்போ நம்ம கூட வச்சுக்கிட்டோம்னா நம்ம இதை கொஞ்சம் புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இது பண்ணால் நல்லாயிருக்கும். நீங்களே ஒரு சப்ஜெக்ட் எடுத்துருவீங்களாட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தா, யாரு இயேசு கிறிஸ்து சொல்றத புரிஞ்சுக்குது. அப்படியே புரிந்து ஏன் எதுக்குன்னு மனசளவு கூட தோண்டாம அதை செயல்படுத்துறதுக்கு தயாரா இருக்கிறாங்களோ அவங்கள மாத்திரம்தான் கூப்பிடுறாரு. இங்கதான் நம்ம பாயிண்ட் புரிஞ்சுக்கணும். 12 பேர் இருக்காங்க தான், ஆனா 3 பேரை மட்டும் ஏன் எங்க போனாலும் தனியா கூப்பிடுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப யோவான் எடுத்துக்கிட்டோமா, யோவான் வந்து இயேசு கிறிஸ்துக்கு ரொம்ப அன்பான சீசன். அவர் என்ன சொன்னாலும் ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டாரு. பேதுரு அப்பப்ப கேள்வி கேட்டாலும் உடனடி இயேசு கிறிஸ்து சொல்றதுக்கு என்ன பண்ணிடுறாரு? கீழ்ப்படிஞ்சு டக்குன்னு செயல்பட ஆரம்பிச்சிருவாரு. யாக்கோபும் அதே மாதிரிதான். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கவங்களை மாத்திரம் கூட்டிட்டு போறாரு. நெருக்கம் மீன்ஸ் எப்படி சொல்றதுன்னா, ரொம்ப எனக்கு வேண்டியப்பட்டவங்க அந்த கோணத்துல இல்லாம அவர் சொல்றத சரியா புரிஞ்சுக்கிட்டு பாருங்க. பேதுரு இந்த இடத்துல சொன்னார்ல, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு நாங்க புரிஞ்சுட்டோன்ற மாதிரி சொல்றாருல, அந்த மாதிரி ஒரு புரிதலுக்குள்ள இயேசு கிறிஸ்து சொல்றதெல்லாம் அப்படியே செயல்படுத்தக்கூடிய ஒரு கேரக்டர் யாருக்கிட்ட இருக்குதோ அவங்கள என்ன பண்றாருன்னா தன் பக்கத்திலேயே தனக்கு நெருக்கமா வச்சிருக்காரு. ஏன்னா நம்ம நினைச்சு பார்க்கலாம் பாருங்களேன், இப்ப இந்த இடத்துக்கு யூதாசு கூட்டிட்டு போயிருந்தாருன்னா யூதாசுடைய சிந்தனை எப்படி இருந்திருக்கும்? இந்த இடத்துக்கு யூதாசு கூட்டிட்டு போயிருந்தா அவர் என்ன பண்ணியிருப்பார்னா, இப்ப இயேசு கிறிஸ்து இங்க பண்ற ஒரு விஷயத்த குறையோட பார்த்திருப்பார். எப்படி? அந்த பரிமள தைலத்தை உடைச்சு ஊத்தும் பொழுது அங்க உட்காந்துட்டு பார்த்தார்ல ஒரு பார்வை, இதை வந்து 300 பணத்துக்கு வித்து ஏழைகளுக்கெல்லாம் கொடுத்துருக்கலாம். ஆனா இப்படி வேஸ்ட் பண்ணுது இந்த அம்மா. அதற்கு இவரும் என்ன பண்றாரு? ஆனா இவர் வெளியே எப்படி சொல்லிக்கிறாரு? நான் பெரிய தீர்க்கதரிசின்னு சொல்லிக்கிறார். யூதாஸ் மனசுக்குள்ள இப்படி எல்லாம் இருந்துச்சுல்ல, இருந்துச்சா இல்லையான்னு அமைதியா இருக்கீங்க. அப்போ அதனாலதான் இந்த மாதிரி ஒரு மனப்பான்மை சின்ன அளவுல கூட வந்துடக்கூடாது. யாருக்கு வராம இருக்கோ அவங்களதான் தனக்கு நெருக்கமா வச்சிருக்காரு. அவங்களதான் இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. வாசிக்கலாம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்கள். லூக்கா 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 28 மற்றும் 29. இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாளான பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதுக்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். இப்ப என்ன நடக்குதுன்னா, இவர் வழக்கம் போல இவங்க 3 பேர்த்தையும் தனியா கூட்டிட்டு போய் ஒரு மலையில ஏறி வழக்கமா இவர் ஜெபம் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அடுத்த வசனம் வாசிங்க. அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று. அவருடைய முகரூபம் என்ன ஆயிடுச்சுப்பா? டோட்டலா கம்ப்ளீட்டா மறுரூபம் ஆயிடுச்சு இல்லைங்களா? மறுரூபம் ஆயிடுச்சு. அந்த இடத்துல வாசிக்கலாம். அப்படியே 30ஆவது வசனம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அன்றியும் மோசே எலியா என்னும் 2 பேரும் மகிமையோட காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணி. இப்ப இந்த விஷுவல்ல யார் பார்த்துட்டு இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 பேர் பாக்குறாங்க. யோவான், யாக்கோபு, பேதுரு 3 பேரும் பாக்குறாங்க. இப்போ மறுரூப மலை, இந்த மலையில போனவொன்னே அவர் ப்ரேயர் பண்ணவொன்னே அவருடைய ரூபம் மாறி போயிடுச்சு. மாறினதுக்கு அப்புறம் அங்க யார் தான் நிக்கிறாங்க கூட? மோசே நிக்கிறாரு, எலியா நிக்கிறாரு, இயேசு கிறிஸ்து நிக்கிறாரு. புரியுதுங்களா? இப்ப இயேசு கிறிஸ்து கிட்டத்தட்ட என்ன ஆயிட்டாரு? மறுரூபம் ஆயிட்டாரு. இங்க இருக்கிற 3 பேரு எப்படி இருக்காங்க? எப்படி இருக்காங்கன்னு கேட்டேன். 3 பேர், அடுத்த 3 பேர் யோவான், யாக்கோபு, பேதுரு அதை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய அந்த அவங்களுக்கு ஒரு தரிசனம் அது தெரியுது, பார்த்துட்டு இருக்காங்க இல்லைங்களா? அந்த நிலைமையில இருக்காங்க. அப்போ ஒரு தரிசனத்தை பார்க்கும் பொழுது அவங்க என்ன நிலைமையில இருப்பாங்க? பயந்த நிலையில தான், ஒரு பயந்த நிலையில இருக்கிறாங்க இல்லைங்களா? ஒரு பயத்தோட பாக்குறாங்க எல்லாத்தையும். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இப்ப இந்த இடத்துல மறுரூபம் ஆயிடுறாரு இயேசு கிறிஸ்து. வந்து அவருடைய ரூபமெல்லாம் மாறிடுது. மாறினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எலியா, மோசே அவங்க 2 பேரும் நின்று பேசுறதையும் பாக்குறாங்க. அடுத்து 33ஆவது வசனத்தை, அந்த வசனத்தை வாசிடலாம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து போகையில் பேதுரு இயேசுவை நோக்கி,
ஐயரே, நாம் இங்கு இருக்கிறது நல்லது. ம் உமக்கு ஒரு கூடாரமும் ம் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்று தான் சொல்லுகிறது இன்னது என்று அறியாமல் சொன்னான். அப்ப பாருங்க, பேதுருக்கு இப்ப என்ன பார்த்துட்டு இருக்கோம், என்ன சொல்றோம் அப்படின்னு தெரியாம என்ன சொல்றாருன்னா, சொல்றாராமா, ஐயரே நம்ம இங்க இருக்கிறது நல்லது. நல்லதுதான். இது பார்க்கறதுக்கே எப்படி இருக்கு, ராஜ்யத்தை அப்படியே பார்க்குற மாதிரியே இருக்குது. அதனால நம்ம இங்கேயே இருந்துடலாம். இந்த உலகத்துல போய் மறுபடியும் இந்த மக்கள், இந்த ஜனங்கள்கிட்ட அவங்க பண்ற இதெல்லாம் நம்மளால தாங்க முடியல அப்படி சொல்றாங்க. அவங்க அந்த கண்டிஷனுக்கு வந்துட்டாங்க. அதனால இங்கேயே இருந்துடலாம். உங்களுக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாக்கு ஒரு கூடாரம் 3 கூடாரம். போடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இப்போ என்ன ஒரு காட்சி இந்த இடத்துல வெளிப்படுத்துறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த வசனத்தை பூரா கம்ப்ளீட்டா வாசிடலாம். 34வது வசனம் வாசி. 34 வசனம். ம் இப்படி அவன் பேசுகையில் ம் ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட்டது. ம் அவர்கள் அந்த மேகத்துக்குள் பிரவேசிக்கையில் சீஷர்கள் பயந்தார்கள். அப்போ இப்படி பேசிட்டே இருக்கிறாங்க. பேசிட்டு இருக்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேகம் ஃபுல்லா கவர் பண்ணிடுது. இப்போ மேகம் வந்தாலே எதற்கு அடையாளமா இருக்குது? ஆஹா. ஒரு மெசேஜ். ஒரு 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 உபத்திரவம். ஓகே, ஒரு மேகத்தை நம்ம பொதுவாக எதுக்கு அடையாளப்படுத்தும்? உபத்திரவத்துக்கு அடையாளப்படுத்தும். இப்போ இந்த இடத்துல ஒரு மேகம் ஃபுல்லாக கவர் ஆயிருது. கவர் ஆனவுடனே இவங்களுக்கு என்ன ஆயிருது? உடனே ஒரு பயம் வருது. இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல மேகம் ஃபுல் கவர் ஆச்சுன்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இதே மாதிரி வேற எங்கேயாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கா அப்படின்னு பார்க்கணும். இதே மாதிரி வேற எங்கேயாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தோமா, இப்போ இந்த மேகம் எது கவர் பண்றது எதுக்கு அடையாளமா இருக்குன்னு நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம், வாசிக்கலாம். யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 15வது வசனம். யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ம் மோசே மலையின் மேல் ஏறின போது ம் ஒரு மேகம் மலையை மூடிற்று. இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது? மோசே மலை மேலே ஏறினோடனே ஒரு மேகம் ஃபுல்லா கவர் ஆயிடுச்சு. இப்போ இந்த மேகத்தை பார்த்தோன்னே கீழே இருக்க ஜனங்கள்லாம் எப்படி என்ன சொல்றாங்க? அவங்க பயந்து- எல்லாமே பயத்துலையும் திகிலையும் இருக்காங்க. அப்போ இந்த மேகம் கவர் ஆனா, இந்த மலையின் மேல் மேகம் கவர் ஆச்சுனால என்ன புரிஞ்சுக்கலாம் நம்ம? இப்ப தேவனுடைய பிரசன்னம் என்ன ஆயிடுச்சு அந்த இடத்துல? அங்க இருக்குது. வந்துருச்சு, இறங்கிருச்சு, கவர் பண்ணுது. தேவனுடைய பிரசனம் எல்லாத்தையும் ஆட்கொள்ளுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா? இந்த இடத்துல ஒரு மேகம் வந்து தானே, அதுக்கப்புறம் தானே மோசே கிட்ட என்ன ஆச்சு? தேவனுடைய வார்த்தைகள் வந்து வெளிப்பட்டது. இந்த 10 கட்டளைகள்லாம் பெற்றுக்கொண்டார் இல்லைங்களா? அதே மாதிரி இப்போ மறுரூப மலையிலேயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேகம் வந்து ஃபுல்லாக கவர் ஆயிருது. கவர் ஆனதுக்கப்புறம் இவங்க பயப்படுறாங்க. அடுத்து 35வது வசனம் வாசிங்க. லூக்கா 9ஆம் அதிகாரம் 35. 35ஆம் வசனம். ம். அப்பொழுது இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். இவருக்கு செவி கொடுங்கள். இவர் சொல்றதெல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க? கேட்கணும். கேட்கணும், செய்யணும். அதுக்கு தான் இப்ப பண்ணிட்டு இருக்காரு வேலையை. அதுக்கு தான் இவர் அனுப்பிச்சிருக்கார். அதுக்கு தான் இவரை நீங்க பின்தொடர்றீங்க. இவர் சொல்றத பூரா நீங்க செஞ்சிட்டீங்கன்னா யாரு அப்படின்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடத்துடைய தலைப்பு அப்படியே கொண்டு வந்து வச்சுக்கலாம். மறுரூபமாக்கப்பட்டிருக்கீங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா? அப்போ இந்த மறுரூப மலையில நடந்த ஒரு சம்பவமே எதைய மையப்படுத்தி காட்டுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்பட போகுது. அந்த ராஜ்யம் எப்படிப்பட்டதா இருக்குது அப்படின்ற ஒரு விஷுவலை தான் இந்த இடத்துல காட்டுறாங்க. இதை தான் பேதுரு பின்னாடி எப்படி சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது வாசிக்கலாம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ம் நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினோனாக பாருங்க, அல்ல. இதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு அடுத்தது இவங்க ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணி பேசும்போது என்ன சொல்றாருன்னா, நாங்கள் வந்து தந்திரமான கட்டுக்கதை வந்து இங்க பேசல, ஏதோ எங்களுடைய சுயத்துல எங்களுக்கு எங்களுடைய தேவைகளுக்காக பேசல அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மகத்துவத்தை கண்ணார என்ன கண்டவர்களாகவே பண்றாங்களாமா? அவருடைய மகத்துவத்தை கண்ணார, அதாவது அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் வருகையும் உங்களுக்கு அறிவித்தோம். அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, அந்த ராஜ்யத்தை என்ன பண்ணிட்டோம்? அந்த ராஜ்யத்தை நாங்க கண்ணால பார்த்துட்டு பேசுறோம். நாங்க ஏதோ சும்மா கேட்டோ கட்டுக்கதையோ பேசல, நாங்க கண்ணுல பார்த்துட்டோம். அந்த ராஜ்யத்தின் சொல்லிட்டு இருந்தார்ல, தேவனுடைய ராஜ்யம் ராஜ்யம்னு, அந்த ராஜ்யத்தை நான் என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தானா, நாங்க பார்த்துட்டோம்ப்பா, பார்த்துட்டு தான் இப்ப உங்ககிட்ட பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு விட்னஸ் பண்றாரு. அடுத்த வசனம் வாசிக்கலாம். 17, 18. 17 மற்றும் 18. ம். இவர் என்னுடைய நேசகுமாரன், ம். இவரிடத்தில் பிரியமாய் இருக்கிறேன் ம். என்று சொல்லுகிற சத்தம். பாருங்க, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாய் இருக்கிறேன் என்கிற
சொல்லுகிற சத்தம் சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் ம், அவர் கனத்தையும் மகிமையும் பெற்றபோது ம், அவரோட கூட நாங்கள் பரிசுத்த பருவத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். இப்ப தெளிவா ஒரு விஷயத்த சொல்றாரு. இதெல்லாம் நடக்குது, அப்ப நாங்க எங்க இருந்தோம்னு சொல்றாரு. அவரோட கூட பரிசுத்த பருவதம்னா என்ன அர்த்தம்? மலைதான். சரி சரி, மலை எதை அடையாளப்படுத்துது? பரிசுத்த பருவதம்னா பரிசு- தேவனுடைய ராஜ்யம். ராஜ்யம். அப்ப எங்க இருக்கிறாங்களாமா? இந்த ராஜ்யத்தில் இருக்க தேவனுடைய ராஜ்யத்துல நாங்க இருக்கும் பொழுது இதையெல்லாம் என்ன பண்றோம்? கண்ணால. அப்ப ராஜ்யத்துக்கு எங்களை கொண்டு போயிட்டு வந்துட்டாரு. நாங்க ராஜ்யத்தை எப்படி பார்த்துட்டோம்? கண்ணார கண்டுட்டோம் அப்படின்ட்டாரு. இப்ப இன்னொரு விஷயம், ராஜ்யத்துல பார்க்கும் பொழுது இவங்க அங்க யார் யார் இருந்தது? இயேசு கிறிஸ்து இருந்தாரு, மோசே இருந்தாரு, எலியா இருந்தாரு. அப்ப மோசே எலியாலாம் ராஜ்யத்துல இருப்பாங்களா? அப்படின்னா இது இந்த இந்த ஒரு அடையாளத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? சபை, திரள் கூட்டம், மோசே, முற்பிதாக்கள், நிறைய பாயிண்ட் வருது, சொல்லுங்க. இதை வந்து நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அதாவது சபைன்னு சொல்லலாம், முற்பிதாக்கள் சொல்லலாம், திரள் கூட்டம்னு சொல்லலாம். இந்த சம்பவம், இந்த விஷுவல் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்க்கும் பொழுது சுருக்கமா சொன்னா, தேவனுடைய ராஜ்யத்துல, இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்துல 3 டிபார்ட்மெண்ட் இருக்க போதுன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து மோசே டிபார்ட்மெண்ட்டு, இன்னொன்று எலியா டிபார்ட்மெண்ட்டு, இன்னொன்று இயேசு கிறிஸ்து டிபார்ட்மெண்ட். புரியுதுங்களா? அதுதான் சொல்றாரு, மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், உங்களுக்கு ஒரு கூடாரம். கூடாரம்னு என்ன? ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட். அப்ப ராஜ்யத்துல 3 டிபார்ட்மெண்ட் மூலியமா தான் இந்த உலகத்தையும் என்ன நடக்க போகுது? ராஜ்யம் செய்ய போகுது, ஆளுகை நடக்க போகுதுன்றத அந்த இடத்துல யாருக்கு காட்டுறாருன்னா, பேதுரு, யோவான், யாக்கோபு பார்க்குறாங்க. அப்போ எலியா எந்த டிபார்ட்மெண்ட்? சபை டிபார்ட்மெண்ட். மோசே முற்பிதாக்கள். இயேசு கிறிஸ்து தலை. தலையான கிறிஸ்துவும் அவருடைய சரீர அவயங்களும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை பூமியிலிருந்து வழி நடத்தக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முற்பிதாக்கள். அப்படின்றத ராஜ்யம் இப்படிதான் இருக்கு. அதுதான் சொல்றாங்க, நாங்க ராஜ்யத்தை என்ன பண்ணிட்டோம்? அவரோட பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் எல்லாத்தையும் நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த ராஜ்யத்துல எப்படி இருக்கும்போது அங்க பிதாவுடைய சத்தத்தையே என்ன பண்றாங்க? இவங்க உணர்றாங்க. நாங்க கேட்டோம், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் சொல்றதுக்கெல்லாம் என்ன பண்ணுங்க? செவி கொடுங்க, இவருக்கு கீழ்ப்படிந்து செவி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாருங்களேன், எல்லாத்தையும் அங்க நாங்க பார்த்துட்டு வந்துட்டோம் அப்படின்னு தான் வந்து தெளிவா இந்த இடத்துல வந்து இப்ப எல்லாத்திட்டையும் சொல்றாங்க. இப்போ நம்ம அந்த ஃபர்ஸ்ட் வாசிச்சோம்ல, ஒரு வசனத்துக்கு வாசிடலாம். அந்த வசனம் வாசிக்கும் பொழுது நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது உடனடியாக நிறைவேறக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனம் அப்படின்னு பார்த்தோம். மறுபடியும் அதே வசனத்தை வாசிடலாம். வாசிங்க, லூக்கா 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இங்கே நித்தியர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யத்தை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பது இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்ப இந்த வசனத்தை எடுத்து இப்ப நம்மளுக்கு புரியுதா இல்லையா? ஆமா, இவர் சொன்னது என்ன ஆயிடுச்சு? அப்பவே நிறைவேறிச்சு. நீ எதை குறித்து தான் சொல்லியிருக்காரு? பேதுரு, யோவான், யாக்கோபு. சிலர் அப்படின்றது பேதுரு, யோவான், யாக்கோபு. இவங்க 3 பேரும் அந்த காலம், அதாவது இந்த 2ஆம் உலகத்துல இருக்கும் பொழுதே, இயேசு கிறிஸ்து இருக்கும் பொழுதே, முதல் வரியில வந்து இருக்கும் பொழுதே தேவனுடைய ராஜ்யத்தை பார்ப்பாங்க, நீங்க பார்ப்பீங்க அப்படின்றத யார் சொல்லிட்டாரு? இயேசு கிறிஸ்து சொன்னாரு. அந்த சொன்ன தீர்க்க தரிசனமும் வந்து ரொம்ப நாட்கள் கடந்து போகல, சீக்கிரமா என்ன ஆயிடுச்சு? உடனடியாக நிறைவேறி முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பாடத்துல பார்த்த மறுரூபம் அப்படின்னு பார்த்துட்டோம். மறுரூபம் பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ஊழியம் எப்படிப்பட்டதா இருந்துச்சு, அவர் ஊழியம் எந்த நோக்கத்துல செஞ்சாரு அப்படின்றது எல்லாமே நம்ம இந்த பாடத்துல வந்து டீட்டெயிலாக பார்த்தோம் இல்லைங்களா? அவருடைய நோக்கம், ஊழியத்தின் நோக்கமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜ்யத்தை குறிச்சுதான ஒரு செய்தியாகவே இருந்துச்சு. அதை வந்து அந்த ராஜ்யத்தின் முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்ன வழிகளை செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு கடைசியா பாருங்க, அந்த 3 பேர்த்துக்கிட்ட வந்து அந்த தரிசனத்தையே காட்டிட்டு போனார். இன்னொன்று கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 12 பேர் இருந்தாங்க. ஆனா 3 பேர் தான் இந்த ஒரு காட்சியை பார்க்குறாங்க. அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கலாம்? நம்ம சபையில எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம், ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கு யார் நெருக்கமா இருக்கிறோன்றது முக்கியம். 12 பேர்த்துல 3 பேர் தான்.
புரியுதுங்களா? அப்போ நம்ம சபையில் எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம், ஆனால் சபையாக போகிற வாய்ப்பு எத்தனை பேர்த்துக்குன்னு சொல்கிறாரு. ஒரு எச்சரிப்பு இது. சிலருக்கு மாத்திரம்தான், இவங்களுக்குன்னு சொல்ல, சிலருக்கு மாத்திரம்தான். அந்த சிலர் எப்படி இருக்கணுமாமா? இயேசு கிறிஸ்துவோட நெருக்கமா இருக்கணும். அவர் சொன்ன அத்தனை கட்டளைகளுக்கும் பிரமாணங்களுக்கும் ஏன் எதுக்குன்னு சிந்திக்காம கீழ்ப்படிஞ்சு அதை நிறைவேற்றவர்களா இருக்கணும். அப்படி இருக்கவங்களுக்கு தான் என்ன பண்ண போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு வாய்ப்பை கொடுக்க போறாரு அப்படின்றத நம்ம இந்த ஒரு விஷயத்தை வச்சு புரிஞ்சுக்கலாம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ராஜ்யத்தை பார்த்தவங்க வேற யாராவது இருக்காங்க? பவுல். அப்புறம் இன்னொருத்தர் இருக்கிறாரு, யோவான் தான் இங்கே வந்துட்டாரு, திரும்ப அவர் சொல்ல வேண்டியதில்லை. நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் அந்த இதை வச்சு சொல்றீங்க. பவுல் ஓகே, கரெக்ட். நமது கடைசி யாரோ இந்த பக்கம் கரெக்டா சொல்லிட்டு இருக்கீங்க. ஸ்தேவான் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 55வது வசனம் வாசி. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம். அவன் பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து. அப்படின்னா வானத்தை அண்ணாந்து பார்க்கிறாருன்னா என்ன அர்த்தம்? இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? பரிசுத்த ஆவியில நிறைஞ்சு வானத்தை அண்ணாந்து பார்க்கிறாருன்னா மேலானவைகளை பார்க்கிறாரு, நோக்குறாரு. நீங்க மேலானதையே பாருங்கன்றால, அப்ப தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தானே ஒரு சிந்தனை, அந்த பார்வையில பார்க்கிறாரு. தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசு நிற்கிறதையும் கண்டு. இது எங்க நடக்கிறது? இது எப்ப நடக்கிறது? இப்படி கேட்கலாம். ராஜ்யத்துல நடக்கக்கூடிய ஒரு காரியம் தானே. இப்போ ஸ்தேவான் இதை பார்க்கிறாருன்னா அவர் எதைய பார்த்துட்டாரு? ராஜ்யத்தை பார்த்துட்டாரு இல்லைங்களா? ராஜ்யத்தை பார்த்துட்டாரு. அப்ப என்ன ஆயிட்டாரு? அவர் மறுரூபம் ஆயிட்டாரு. புரியுதுங்களா? பாயிண்ட் புரியுதா? நம்ம ஃபர்ஸ்ட் இந்த பாடத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது மறுரூபம்னா என்னன்னு கேட்கும்போது ஒரு கேள்வி வந்துச்சு. நம்ம இந்த மாமிசத்துல மறிச்சு அதுக்கப்புறம் ஆகுறத மறுரூபம். இப்ப ஸ்தேவான் மாமிசத்துல இந்த இடத்துல மறிச்சிருந்தாரா? ஆனா மறுரூபம் ஆகாம ராஜ்யத்தை நம்ம கண்களால் காண முடியுமா? அப்ப ஸ்தேவான் என்ன ஆயிருக்காரு இந்த இடத்துல? மறுரூபமாயிருக்காரு. அந்த மறுரூபம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறத கான்செப்ட். அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 7ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம். அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அதையும் சொல்றாரு, வானங்கள் திறந்திருக்கிறது, ராஜ்யத்தையே நான் பார்த்துட்டு இருக்கேன்ப்பா. எதுக்கு இந்த ஒரு வார்த்தையை சொல்றாரு? ஏன் ராஜ்யம், இயேசு சொன்னார்ல ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, நீங்க மனம் திரும்புங்கன்னு சொன்னார்ல, அந்த ஒரு விஷயத்தான் இங்கேயும் சொல்றாரு. எனக்கு தெரியுது இப்போ நீங்க எல்லாம் இவ்வளவு இதா இருக்கீங்க, சீக்கிரம் மனம் திரும்புங்க. சீக்கிரம் அந்த ராஜ்யம் வந்துருச்சுன்னா என்ன பண்ண முடியாது, தப்ப முடியாது அப்படின்ற ஒரு காரியத்தை கூட, ஒரு எச்சரிப்பை கூட அன்பான ஒரு விஷயமா இந்த இடத்துல வெளிப்படுத்துறாரு. இதே மாதிரிதான் நம்ம சொன்ன பவுலும் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேன்மை அவர் சொல்றாரு பாருங்க எப்படின்னு. 2 கொரிந்தியர் 12:1 வாசிங்க. மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே, ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் சொல்லுகிறேன். இப்ப பாருங்க, மேன்மை பாராட்டுறது எனக்கு தகுதி இல்லை, ஆனாலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்தலையும் நான் இப்ப என்ன சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. அதே 12ஆம் அதிகாரம் 2-3 வசனம். 2 மற்றும் 3ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். இந்த மனுஷன் யாரு? யார் சொல்றாரு? கிறிஸ்துவுக்குள்ளார ஒரு மனுஷனை அறிவேன். எந்த அளவுக்கு தாழ்மை இருக்கு பாத்தீங்களா? நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? நமக்கு ஒருவேளை இப்படி ஒரு தரிசனம் வந்துருச்சுன்னா இப்போ சபை மத்தியில் நம்ம அதை ப்ரெசன்ட் பண்ணணும். இப்போ பவுல் மாதிரியே நமக்கு ஒரு விஷுவல் கிடச்சிருச்சு ராஜ்யத்தை குறித்து. இப்போ சபையார் மத்தியில் நம்ம ப்ரெசன்ட் பண்ணணும். என்ன சொல்லி ப்ரெசன்ட் பண்ணணும்? நான் 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 அப்படின்னு ஒட்டுமொத்த சுயமும் நம்மகிட்ட வெளிப்படுற மாதிரி வந்துடும். ஆனால் பவுல் எவ்வளோ அழகாக அந்த தாழ்மையை வெளிப்படுத்துறாரு. கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 14 வருஷத்துக்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும், நம்ம பார்த்தோம்ல 3ஆம் உலகத்தும் அப்படின்றத இங்க இந்த ராஜ்யத்தை ஒப்பிட்டு சொல்றாரு. 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் சரீரத்துல இருந்தானோ இல்ல சரீரத்துக்கு புறம்பா இருந்தானோ அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் இந்த மாமிசத்துல இருந்தானோ இல்ல மறுரூபமாக்கப்பட்டானோ அது என்னால கரெக்டா சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் அறியேன். அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாதும் வாக்கு எட்டாததும் ஆகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அப்ப எங்க எடுத்துக்கொள்ளப்பட்டாராமோ? தேவனுடைய
அப்ப அந்த இடத்துல எந்த வார்த்தை வந்திருக்கு 3வது வசனத்துல? அந்த மனுஷன் பரதீசுக்குள் அப்ப பரதேசுன்னா என்ன? தேவனுடைய ராஜ்யம் 3ஆம் உலகம் இல்லைங்களா? இப்ப பவுல் கிட்டத்தட்ட இங்க என்ன சொல்லிட்டாருன்னா மறுரூபமா அப்பவே, அதாவது நான் இந்த பாயிண்ட் எதுக்கு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மறுரூபம் அப்படின்றது அது நம்மளுடைய வாழ்க்கையில முடிவுல அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இங்க சில சம்பவங்கள்ல எப்படிதான் நடந்திருக்கு. அவங்க வாழ்ந்துட்டு இருக்கும் போதே அவங்க என்ன ஆயிருக்காங்க? மறுரூபம் ஆயிருக்காங்க. அப்ப மறுரூபம் அப்படின்றத நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த பாயிண்ட்ல கொண்டு வருது. இப்ப இந்த இடத்துல என்ன சொல்றேன்னா, அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு, அப்படின்னா பரதீசுன்னா என்ன? பரதேசுனா என்னன்னு பார்த்துடலாமா? இப்போ இதெல்லாம் பார்த்தா தான் நம்ம ஒரு கன்க்ளூடுக்கு வர முடியும். வாசிக்கலாம். வெளிப்படுத்துதல் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ம், ஆவி சபைகளுக்கு சொல்கிறதை ம், காதுள்ளவன் கேட்க கடவன். ம். ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று இப்ப எழுது. இந்த இடத்துல என்ன சொல்றேன்னா, ஆவி சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன், ஜெயம் கொள்கிறவன் எவனோ அப்படின்னா மறுரூபமாக்கப்பட்டவன் எவனோ அப்படி எடுத்துக்கலாம். அதான் ஜெயம் கொள்றது. இந்த பூமியில இந்த மாமிசத்தை ஜெயம் கொள்ள வேண்டியது அந்த ஜெயம் மறுரூபமாக்கப்படுறது. ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சம் அப்படின்னா என்ன? எதை புரிஞ்சுக்கலாம்? எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதை தேவனுடைய மத்தியில் இருக்க ஜீவ விருட்சம். எதுக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு? மறுரூபமாக்கப்பட்டா ஜீவ விருட்சம் கிடைக்குதாமா? அந்த ஜீவ விருட்சம் எதை அடையாளப்படுத்துது? இது நித்திய நித்திய ஜீவன், நித்திய வாழ்வுக்குள்ளது. நித்திய வாழ்க்கை, நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்லலாம். இல்ல அழியாமை. இப்போ ஒரு பாயிண்ட் புரிஞ்சுக்கிறேன். இப்போ நித்திய வாழ்க்கை, இந்த நித்தியன்ற ஒரு வார்த்தை வந்தனால அதையும் நம்ம கிளியர் பண்ணிட்டு தான் போக முடியும். இப்போ நித்திய ஜீவன்னா என்ன, அழியாமைன்னா என்ன? ரெண்டுக்கு ஏதாவது வேறுபாடு இருக்கா? ஒண்ணுதான். ஒண்ணுதான். அழியாம இருக்கிறது அப்படியே இருக்கிறது, அவ்வளவுதான். நித்திய ஜீவன் அப்படின்னா எப்பவுமே அவங்க ஜீவனா இருப்பாங்க, சரி, மரணம் கிடையாது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா நித்திய ஜீவன் என்ன தெரியுங்களா? நித்திய ஜீவன் என்ன தெரியுங்களா? இல்ல இல்ல நான் சொல்ல வரேன். நித்திய ஜீவன்னா கேள்வியே கேட்கல. ஆக்சுவலா என்ன அப்படின்னு சொல்ல வரணும். நித்திய ஜீவன் என்பது ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டது. அழியாமை என்பது இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் கொடுக்கப்பட்டது. கொடுக்கப்பட்டது. இப்ப ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? அப்ப நித்திய ஜீவன் என்ன? ஆதாம் கொடுத்தார். நித்திய ஜீவன்னா அதுக்கு ஒரு டிமாண்ட் இருக்கும். நீ இதை செய்யற வரைக்கும் எவ்வளவு நாள் ஆனாலும் எப்படி இருந்துக்கலாம், இப்படிதான் இருக்கு. இருந்துட்டே இருக்கலாம், இந்த எல்லையை தாண்டுற வரைக்கும். ஒருவேளை நீங்க என்னைக்கு இந்த எல்லையை தாண்டுறியோ அன்னைக்கு இந்த மரணம். ஜீவன் என்ன ஆயிரும்? எடுக்கப்படும். கட் ஆயிரும். ஒருவேளை தாண்டலைன்னா இருந்துட்டே இருக்கும். ஆனா அதுவே தொடர்ச்சி கிடையாது. எப்ப வேணாலும் அது ஒரு முற்றுப்புள்ளி வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அதுதான் நித்திய ஜீவன். புரியுதுங்களா? அழியாமைன்றது அதற்கப்புறம் இதுவுமே அழிக்கவே முடியும். அதுதான் திவ்ய சுபாவம். தாம் ஒருவராய் சாவாமை உள்ளவர். அது தேவனுக்கு மாத்திரமே இருந்தது. இப்ப யாருக்கு இருக்கு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் இருக்கு. இது பின்னாடி யாருக்கு கொடுக்கப்படுது? நம் சபைக்கு. அவருடைய சரீர அவயங்களான சபைக்கு கொடுக்கப்படுது. அப்ப நித்திய ஜீவன் அப்படின்றது இந்த ஒரு காரியம். அழியாமைன்றதும் ரெண்டும் நம்ம ஒண்ணு அப்படின்னு இணைச்சு நம்ம பாத்திரக்கூடாது. அதுதான் இந்த இடத்துல என்ன சொல்றேன்னா, ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பன. என்னன்னா, நீங்க ஜெயிச்சுட்டா உங்களுக்கு என்ன கிடைக்குது? அழியாமை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிடுறாரு. எங்க கிடைக்குதாமா? அது ராஜ்யத்துல. இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜீவ விருட்சத்தின் கனி எங்க இருக்குன்னு சொல்றாருன்னா பரதேஸ். இப்ப அப்போஸ்தலன் இங்க பவுல் என்ன சொல்லிட்டாரு? ஒருத்தர் இருந்தாப்பா, அவன் 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்க போட்டான். அவன் பரதேசில் போய் பார்த்தான், பரதேசிவே பார்த்துட்டான், அங்க பேசப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் கேட்டான் அப்படின்னு சொல்றாருல. அப்ப பரதேசுன்னு என்ன? ஏன்னா இங்கேயும் ஒரு வார்த்தை பரதேசின் மத்தியில் இருக்க ஜீவ விருட்சம் வந்துருச்சு. பரதேஸ் அப்ப எங்கதான் இருக்கு? சரி, ரொம்ப யோசிக்க வேண்டாம். மறுபடியும் இன்னொரு வசனத்துக்குள்ள போயிடலாம். வாசிக்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ம், தேவனாகிய கர்த்தர் ம். பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும்
நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். அப்ப அப்போ ஜீவ விருட்சத்தின் கனி எங்க இருக்கு? பூமியில தான் இருக்கு. அந்த பூமியில எங்க இருந்துச்சு? அதுக்கு பேர் என்ன? ஏதேன் ஏதேன் தோட்டம். அப்போ இந்த வசனத்துல பரதேசின்னு வந்திருக்கு. பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனினா, அப்போ இந்த பரதேசி எதை அடையாளப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கு? ஒருத்தர் ராஜ்யம்ன்றோம், ஒருத்தர் ஏதேன்றோம். இப்போ நல்ல ஒரு முடிவுக்கு வந்துடலாம். என்ன சொல்ல வர்றாருன்னா, பரதேஸ் அப்படின்றது என்னது? நம்ம தமிழ்ல அதை இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? பாரடைஸ். இது பாரடைஸ் அப்படின்றது எந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லலாம்? ஏதேன் தோட்டத்துல தான் இருந்துச்சு இல்லைங்களா? அந்த ஏதேன் தோட்டம் எப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில இருந்தது? ஆதாமும் ஏவாளும் பாவத்திற்கு முன்பதாக ஏதேனுக்குள்ள இருந்தாங்க. அப்ப எப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில வாழ்ந்தாங்க? ஒரு ஹெவன்ல இருக்க மாதிரி அவங்களுக்கு அங்க அங்க அந்த பாவத்துல விழுற வரைக்கும் பரிபூர்ண அவங்க மனுஷனா பூரண மனிதனா இருந்தாங்க, பூரணர்களா இருந்தாங்க. எல்லாமே அவங்களுக்கு அங்க பசி எடுக்கல, அங்க அவங்களுக்கு கவலை வரல, எதுவுமே கண்ணீர் வரல, மரணத்தை குறிச்சுதான பயம் இருக்கல. அப்ப என்னன்னா ஒரு பெரிய ஒரு தேவன் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள இருந்தாங்க. அதுதான் திரும்ப கொடுத்தலின் காலம் நம்ம படிக்கிறோம்ல. அந்த திரும்ப கொடுத்தலின் காலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதே மாதிரி ஏற்கனவே ஏதேன் தோட்டத்தில் இருந்த ஒரு அதே இதை ஆசீர்வாதமான நிலைமை தான் மனுஷனுக்கு என்ன பண்ண போறாராமா? திரும்ப கொடுக்கிறாராமா. அதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பூமியில ஸ்தாபிக்கப்படக்கூடிய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம். புரியுதுங்களா? இப்ப புரிஞ்சுது? ஏதாவது குழப்பம் இருக்கா? அப்ப பரதீஸ் அப்படின்றத நம்ம ரொம்ப கற்பனைக்கு எடுத்துக்க வேண்டாம். அது எதை அடையாளப்படுத்துனா, தேவனுடைய ராஜ்யத்தை அடையாளப்படுத்துது. அந்த தேவனுடைய ராஜ்யத்தின் சூழ்நிலைகள் எங்கதான் இருந்துச்சுன்னா, இந்த பூமியில ஒரு பரதீஸ் ஏற்படுத்தி இருந்தார்ல, ஏதேன் தோட்டம். அந்த ஏதேன் தோட்டம் எதற்கு எந்த ஒரு சூழ்நிலைக்குள்ள இருந்துச்சுன்னா, தேவனுடைய ராஜ்யம் எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு இருக்கு. அதுல இருந்து தான் நம்ம எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. அதே தான் என்ன பண்றாருன்னா, நம்ம அப்போஸ்தலர்கள்லாம் படிக்கும்போது திரும்ப கொடுத்தலின் காலம் அப்படின்னு ஒரு வசனத்தை வாசிப்போம். அதுக்குள்ள வருது. அப்போ பாருங்களேன், இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள மறுபடியும் அந்த இழந்துட்டான் மனிதன், அதுக்கு தேவன் திரும்பவும் அந்த சூழ்நிலையில் கொண்டு போற ராஜ்யத்தை கொடுக்க போறாரு. அப்படி ராஜ்யத்தை கொடுக்கணும் அப்படின்னா மனுஷன் என்ன வாங்கணும்னா மறுரூபமாக்கப்படணும். புரியுதுங்களா? மறுரூபமாக்கப்படணும். அப்ப மறுரூபமாக்கப்படுறதுன்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது வாசிக்கல ஒரு வசனத்தை 2 பேதுரு 1:19 வசனம். 2 பேதுரு 1:19 ம் அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் ம் நமக்கு உண்டு. ம் பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்து இருப்பது நலமாயிருக்கும். அப்போ தேவனுடைய வார்த்தைகளை கவனிச்சுட்டே இருந்தோமா, அதுவே நமக்குள்ள என்ன ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். தேவனுடைய வார்த்தைகளை வசனத்தை கவனித்திருப்பது நலமா இருக்கும் அப்படின்னா, வசனத்தை கவனிச்சுட்டே அவருடைய வார்த்தைகளை கவனிச்சுட்டே இருந்தா நமக்கு என்ன நலன், என்ன நன்மை அப்படின்னா, நம்ம இந்த பாவத்தின் அதாவது ஜென்ம சுபாவம் இருக்குல்ல, இந்த ஜென்ம சுபாவத்துல இருந்து நம்மளை படிப்படியா விடுதலை ஆக்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தைகள். ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம். இப்ப நம்ம உடன்படிக்கை செய்யறதுக்கு முன்னாடி உலகத்துக்குரிய காரியங்கள் நமக்கு ஏதோ ஒன்று அதிகமா இருந்திருக்கும். ஒரு பொய் பேசுறது அதிகமா இருந்திருக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நம்ம உடன்படிக்கை செஞ்சதுக்கு அப்புறம் அதே லெவல்ல நம்ம பொய் பேசிட்டு இருக்கோமா? நம்மகிட்ட கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். இப்ப நமக்குள்ள என்ன ப்ராசஸ் போயிட்டு இருக்கு? ஒரு மறுரூபம், ஒரு சுழற்சி நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா? ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, இப்ப ஆண்கள் எடுத்துக்கலாம். ஒருவேளை குடிப்பழக்கங்கள் இருக்கலாம், இந்த பீடி சிகரெட் பழக்கங்கள் இருக்கலாம். ஒருவேளை நம்ம சத்தியத்தை கேட்க என்ன ஆகும்? நம்மள அப்படி இருக்க மாட்டோம். ஒருவேளை ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். இந்த சத்தியத்தை கேட்டு அதெல்லாம் பண்ண முடியுமா? இவ்வளோ ஆழமான சத்தியங்களை கேட்டு துணிகரமாக அதை பண்ண முடியுமானா பண்ண முடியாது. அப்போ அந்த பழக்கத்துல இருந்து என்ன ஆகும்? கண்டிப்பா வெளியே வந்துடும். இப்போ நமக்குள்ள என்ன நடக்குது? மறுரூபமாக்கப்பட்டிருக்கா? இப்படி நம்முடைய ஒவ்வொரு குணலட்சணங்களும் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மகிட்ட ஒரு கெட்ட செயல் வெளியே போய் ஒரு நல்ல குணலட்சணம் உள்ள வரும்போதெல்லாம் நம்ம என்னதாயிட்டு இருக்கோம்? அந்த மறுரூபம்ன்ற ப்ராசஸ்க்குள்ள போயிட்டே இருக்கும். மறுரூபம்ன்றது ஏதோ ஒரு நாள்ல ஒரு இரவுல நடக்கிறது இல்லை. நம்ம உடன்படிக்கை செஞ்சதுல இருந்து நம்ம மறிக்கிற வரைக்கும் நம்மளுடைய கேரக்டர் மாறிட்டே இருக்குல்ல, நம்ம குணலட்சணங்களை மாத்திட்டே இருக்கும்ல. அப்படி மாத்துறது தான் ஒவ்வொரு நாள் மாறும் பொழுதும், ஒவ்வொரு நாளும் நல்ல குணலட்சணம் நமக்குள்ள வரும் பொழுதும் நம்ம என்ன ஆயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
மறுரூபமாக்கப்பட்டிருக்கோம். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் நிறைய கவுன்சிலிங் கொடுத்துருக்காரு. அதுல ஒரு வசனம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ம் கடைசியாக ம் சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ பாருங்க, இப்போ எல்லா காரியத்திலையும் உண்மையவே நம்ம பின்பற்றி இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இருக்காது. ஆனா கண்டிப்பா உடன்படிக்கை செஞ்சதுக்கு அப்புறம் மேக்சிமம் நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயத்திலும் நம்ம என்ன இருக்கணும்னு எதிர்பார்ப்போம், உண்மை இருக்கணும்னு எதிர்பார்ப்போம். எதிர்பார்க்கறது மட்டும் இல்ல, உண்மையா நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணி அந்த உண்மை தன்மைக்குள்ள நம்ம போயிட்டே இருப்போம். ஓகேங்களா? உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, ம் கற்புள்ளவைகள் எவைகளோ, ம் அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். இவைகளையே சிந்தித்து கொண்டே இருந்தா நம்ம என்ன ஆயிடலாம்? மறுரூபம். இவைகளையே சிந்தித்து கொண்டிருந்தா இது நமக்குள்ள என்ன ஆகும் போய்? இப்ப பாருங்களேன், நம்ம ஒரு கெட்ட செயலை சிந்திச்சுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்றோம்? அது என்ன சிந்திச்சுட்டு இருக்குமோ அதை செயல்படுத்த ஆரம்பிச்சிருவோம். அதே மாதிரி இவைகளையே சிந்தித்து கொண்டு இருந்தால் நமக்குள்ள என்ன நடக்கும்? இந்த சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயல்படுத்த ஆரம்பிச்சிருவோம். அப்படி செயல்படுத்த நமக்குள்ள அந்த மறுரூபம் அப்படின்ற ப்ராசஸ் நடந்துட்டே இருக்கும். அது என்னைக்கு முழுமை அடைதோ அன்னைக்கு மறுரூபம். அன்னைக்கு என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ற மாதிரி தான். வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ம் ஆகையால் இது முதற்கொண்டு ம் நாங்கள் ஒருவனையும் மாம்சம் தன்படி அறியோம். சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, ஆகையால் நாங்கள் இது முதற்கொண்டு ஒருவரையும் மாம்சத்தின்படி அறியோம். அப்படின்னா என்ன நாங்கள் அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் மறுரூபமாய். மறுரூபம். அதாவது அந்த மாமிச ஜென்ம சுபாவங்களின்படி நம்ம என்ன யாரையும் என்ன பண்றதில்ல, பார்க்கறதில்ல, நாங்களும் இருக்கிறதில்லன்னு சொல்றார். நாங்கள் அறியோம், நாங்கள் நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும், கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி தெரிஞ்சிருந்தா கூட இனி ஒருபோதும் அவரை அவரை மாம்சத்தின்படி அறியோம். மாம்சத்தின்படி அறியோம். அடுத்தது அதுலயே 17வது வசனம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ம் இப்படி இருக்க ம் ஒருவன் கிறிஸ்துவுக்கு உள்ளிருந்தால் ம் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். அப்படின்னா கிறிஸ்துவுக்குள் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அப்படின்னா எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவுக்குள் இருந்தா எதை மட்டும் செய்வோம்? கிறிஸ்துவனுடைய சிந்தை நமக்குள்ள இருந்தா, அதாவது கிறிஸ்துவுக்குள் இருந்தால்னா கிறிஸ்துவனுடைய சிந்தை நமக்குள்ள இருந்தா நம்ம ஆட்டோமேட்டிக்கா என்னவாயிட்டு இருக்கோம்? ஒரு புது சிருஷ்டியா மறுரூபமாக்கப்பட்டிருக்கும். அதுதான் அந்த புது சிருஷ்டி அப்படின்றது. புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவள் ஒளிந்து போயின எல்லாம் புதிது. எல்லாம் புதிதாயின. அப்ப எல்லாம் புதிதா, அந்த பழசெல்லாம் ஒளிஞ்சு எல்லாம் புதிதாகிறத என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது மறுரூபம் அப்படின்னு சொல்றோம். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். வாசிங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ம் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் ஒரு தெரியாமல் வேளை இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம்னா எதெல்லாம் எடுத்துக்கலாம்? மாம்சத்தின்படி நம்ம தான் இருப்போம். நம்முடைய பேச்சு சபையில ஒரு மாதிரி இருக்கும். வெளியில அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வெளியே ஏத்த என்ன மாதிரி பண்ணுவோம்? இப்ப உலக- இப்ப இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்களேன். உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு காரியம் சொல்லணும்னா, ஏதாவது ஒரு சடங்காச்சாரம் நம்ம செய்யறோம்னு வச்சுக்கங்களேன். இங்க நான் என்ன பண்ணுவேன்? அதை நான் நம்ம செய்யக்கூடாதுன்னு பேசிடுவேன். ஆனா நான் போய் என்ன பண்ணுவேன்? இன்னொரு சடங்காச்சாரில் கலந்துக்கிறதும் செய்யறதுலையும் என்னை முழுமையா ஈடுபடுத்தி இருப்பேன். இதுதான் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியுது. அப்ப ஆகையா நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் வாசிங்க. பரிபூர்ணமான சித்தம் ம் இன்னது என்று பகுத்தறியத்தக்கதாக ம் உங்கள் மனம் புதிதாகிறதினாலே ம் மறுரூபமாகுங்கள். அப்ப மறுரூபமாக்கப்படுறதுன்னா என்னன்னு இந்த வசனம் சொல்லுது? மனம் திரும்புங்கள்னு சொன்னார்ல, மனம் மாறுங்கள் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இயேசு கிறிஸ்து சொன்னார்ல, நீங்க அதாவது அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம். அப்போ ரோமர்ல அவர் சொல்லும் பொழுது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய மனம் மாற 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 நம்ம என்ன ஆயிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போயிட்டு இருக்கோம். அப்படி மனம் மாற 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 கடைசி மாற்றம் தான் என்ன அப்படின்றாருன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:51. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். ம் இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு பாருங்க, அறிவிக்கிறேன். இப்ப நல்லா கவனிச்சுக்கணும். அதாவது நம்ம மறுரூபம் ஆயிட்டே வரும். நம்ம குணலட்சணங்கள்லாம் மாறி 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 மறுரூபம் ஆயிட்டே வரும். அது ஃபைனல், அது முடிவடையும் பொழுது அந்த ஃபைனல் டச் அப்படின்னும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, அது ரகசியமா ஒரு காரியம் அதுல நடக்கும். என்னன்றாருன்னா, அதான் இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன்.
நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. அப்படின்னா என்ன சொல்ல வராருங்க? நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லைன்னா என்ன சொல்ல வராரு? எல்லாம் மரணம் அடையும். நம்ம எல்லாம் சாக போறதில்ல அப்படின்றாரு. உண்மையாலுமே நம்ம எல்லாம் சாகிறது இல்லையா? சாகாம இருப்போமா அப்படின்னா அப்படி எடுத்துக்கலாமா? இதுதான் அந்த மறுரூப ப்ராசஸ வந்து ஃபைனலா சொல்றாரு. நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் கடைசி எக்காலம் தொனிக்கும் பொழுது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபம் ஆக்கப்படுவோம். அப்ப நம்ம குணலட்சணம் மாறி 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 ஃபுல்பில் ஆனதுக்கு அப்புறம் மறிக்கிறோம்ல, இப்படி கண்ணை மூடி நம்ம மரணத்தை தழுவுற அடுத்த செகண்டே என்ன இருக்குமாமா? மறுரூபமாக்கப்பட்டுருவோம். அதுதாங்க ரகசியம் சொல்றாரு. ஒரு நிமிடத்திலே ஒரு இமை பொழுதிலே, அதாவது இப்ப நான் இங்க நின்றுருக்கேன், ஒருவேளை நான் மரணம் அடைஞ்சிட்டேன் பேச பேச, சபையாரெல்லாம் வந்து எனக்கு என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்னவா இருப்பேன்? இதுதான் அந்த இடத்துல ஒரு நாம் எல்லாம் மறிப்பதில்லைன்னு என்ன கோட் பண்ணி சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர்களே எடுத்துக்கலாம். அவங்க மறிச்சு அடக்கம் பண்ணப்பட்டு இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் வெயிட் பண்ணாங்க. ஆனா நமக்கு அப்படியா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. நம்ம மறுரூபம் ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மறித்த அடுத்த நொடியே என்ன ஆயிடுவோம்? மறுரூபமாக்கப்படும். இதை தான் இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. ஒரு நிமிடத்திலே ஒரு இமை பொழுதில மறுரூபமாக்கப்படுவோம், நம்ம நித்திரை அடைவதில்லை அப்படின்னு. அப்படின்னா மரணம் அடைஞ்சு வெயிட் பண்ண வேண்டிய சூழ்நிலையே கிடையாது. அப்ப இது நடக்கணும்னா நமக்குள்ள ஒண்ணு நடந்திருக்கணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மறுரூபம் அப்படின்றது, நம்முடைய குணலட்சணங்கள் மாற்றம் அப்படின்றது அது முழுமையா நமக்குள்ள மாறி இருந்துச்சுன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல சொன்ன ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில உடனடியா நிறைவேறும் இல்லைங்களா? அப்ப நம்ம எந்த அளவுக்கு மறுரூபம் ஆக்கப்பட்டிருக்கோம் அப்படின்றத யாரு தான் முடிவு பண்ணணும்? நான் வந்து இந்த சகோதரன் வந்து இவ்வளவுதான் மறுரூபம் ஆயிருக்காரு, இந்த சகோதரி இன்னும் மறுரூபமே ஆகல அப்படின்னு சொல்லலாமா? சொல்லவே முடியாது. நம்ம எந்த அளவுக்கு மறுரூபம் ஆக்கப்பட்டிருக்கோம் அப்படின்றது தான் தேவனுடைய பார்வையில் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்னா, நம்ம எந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள மறுரூபம்ன்ற ஒரு ப்ராசஸ் எந்த அளவுக்கு முன்னேறி போயிட்டே இருக்குன்றத ஒவ்வொரு நாளும் சிந்திச்சு அதுல நம்ம முடிவுக்கு கொண்டு வரணும். அதான் முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்ப முடிவு வரைக்கும் நம்ம ஒவ்வொரு நாளும் மறுரூபம் ஆயிட்டே இருக்கணும். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 3:18 வசனம். 2 கொரிந்தியர் 3:18 நாம் எல்லோரும் திறந்த முகமாய் அப்படின்னா திறந்த முகமாய்னா மறைவே ஒளிவு மறைவு எதுவுமே இருக்காதங்க. எதுவுமே இப்ப நம்ம மனசுக்குள்ள ஒண்ணு வச்சிருப்போம்ல, அது யாருக்காவது இங்க தெரியுமா? நம்ம ஒவ்வொருத்தரும் என்னென்ன மனசுக்குள்ள வச்சிருக்கோம் நம்ம வேற சகோதரிக்கா தெரியுமா? தெரியாது. ஆனா இந்த தேவனுக்கு தெரியும். ஆனா இது என்ன சொல்ல வரனா, நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறத போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்குறோம். அப்ப மகிமையின் மேல் மகிமை, மகிமையின் மேல் மகிமை. இன்னும் ஒரு வசனம் சொல்லுதுல்ல, பாவம் செய்யறவன் இன்னும் பாவம் செஞ்சுட்டாரு, பரிசுத்தமா இருக்கிறவங்க இன்னும் பரிசுத்தம். அத பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமாய் கடைசியில அந்த மறுரூபம் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ள போகணும் அப்படின்றதுதான் இந்த ஒரு பாடம். இந்த பாடத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஆரம்பத்துல எடுத்த ஒரு கண்டென்ட் வந்து வேற மாதிரி போகும் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வசனம், இங்க நிக்கிறவர்கள் சிலர் ராஜ்யத்தை காணுமுன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்ற ஒரு காரியத்தை பார்த்தா எதற்காக அது சொன்னாரு அப்படின்ற அந்த நோக்கம் என்ன அப்படின்றத அப்படியே பார்த்துட்டு வந்தோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா அவர் அந்த சொன்ன ஒட்டுமொத்த நோக்கமும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கணும். அப்படி பெற்றுக்கொள்ளணும்னு நம்ம என்ன ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மறுரூபம் ஆகணும். இந்த மறுரூபம் அப்படின்றது ஏதோ ஒரு நாள் ஆகக்கூடியது இல்லை. நம்ம என்னைக்கு உடன்படிக்கை செய்து நம்முடைய மாம்ச ஜென்ம சுபாவங்களை ஒவ்வொன்றா குறைச்சிட்டு வந்துட்டே இருக்குமோ அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மறுரூபம் ஆயிட்டே தான் இருக்கும். அது முழுமை அடையும் பொழுது ஒரு நிமிஷத்துல ஒரு நொடி பொழுதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுமையான மறுரூபம். அதாவது இந்த மாமிசத்தின் சரீரத்துல இருந்து ஆவியின் சரீரத்துக்குள்ள நம்மளை தேவன் கொண்டு போறார் அப்படின்றதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்த பாடத்தினுடைய அந்த மைய கருத்து. இந்த பாடங்களை வந்து கேட்டதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொருவரும் இந்த மறுரூபத்துல எந்த இடத்துல நிக்கிறோம் அப்படின்றத புரிஞ்சுட்டு இன்னும் எவ்வளவா நம்ம சீக்கிரமா மறுரூபம் ஆக வேண்டியது இருக்கிறதுன்னு உணர்ந்து கேட்ட சத்திய வசனங்கள் நான் முழுமையாய் மறுரூபமாகி இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து அவரோடு ஆளுகை செய்ய கேட்ட சத்திய வசனங்களை தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதம் மாற்றி தருவாராக. பொறுமையோடு கேட்ட அனைவரும் தேவன் ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. ஆமாம்.
கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய கிருபையினால் இன்றைய தினத்தில் கூட மறுரூபம் என்ற ஒரு தலைப்பிலே சகோதர வாயிலாக ஒரு பாடத்தை கேட்க தேவன் கிருபை செய்தபடியால் முதலாவது பிதாவாகிய தேவனுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக நன்றிகளை ஏறெடுத்துக்கொள்வோம். இன்றைய தினத்திலும் கூட நாம் பார்த்த பாடத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் பேசும் பொழுது அநேக முறை அவர் சொன்னது தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி தான் உபதேசித்து கொண்டே இருந்தார். அதனால தான் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிகமாக செய்து வரப்போகிற ராஜ்யத்திலே எந்த ஒரு நோய் நொடியும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, சமாதான சந்தோஷமாக வாழலாம், அந்த இழந்து போன ஆசீர்வாதங்களை எல்லாம் தேவன் திருப்பி கொடுப்பார், அந்த பரதீசிலே அதாவது மூன்றாம் உலகத்திலே திருப்பி கொடுக்கப்படும், தேவனுடைய ராஜ்யத்திலே கொடுக்கப்படும் என்பதையெல்லாம் சிம்பாலிக்காக ஒரு செய்தி காட்டிவிட்டு சென்றார் என்பதையும், அதே போல் யோவான், பேதுரு, யாக்கோப்பு இவர்களை மட்டும் அழைத்து சென்று அந்த மறுரூப மலையில் போய் மறுரூப காட்சியை மறுரூபமாகி அந்த காரியத்தையும் வெளிப்படுத்தினார் என்பதையும் நாம் பாடத்தில் பார்த்தோம். ஆகையால் அன்புக்குரிய சகோதர சகோதரி, நாம் கேட்ட பாடங்களை மனதில் இருத்தி கொண்டு நாமும் ஞானஸ்தானம் மூலமாக தேவனிடத்தில் உடன்படிக்கை செஞ்சுருக்கோம். அந்த உடன்படிக்கை செய்த அந்த காரியங்களை மனதில் இருத்தி அதன்படி நாம் வாழ்கிறோமா என்பதை நாம் இப்பொழுது சிந்தித்து பார்க்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அநேக பாடங்களை கேட்கிறோம், வாரம் கேட்குறோம், தினமும் கேட்குறோம். ஆனால் நாம் நம்முடைய குணலட்சத்தை மாற்றிக்கொள்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்கணும். நாம் எதுக்காக வந்திருக்கிறோம்? நம்முடைய பழைய மனுஷனை சாகடிக்கணும் அப்படின்னு தான், சிலுவையிலே அறைய வேண்டும், அதை மறுபடியுமாய் இறக்கி விட்டுறக்கூடாது. ஆகையால் அன்புக்குரிய சகோதர சகோதரி, கேட்ட பாடங்களின்படி நாம் நடப்பதற்கு முயற்சி செய்வோம். ஒவ்வொரு நாளும் நாம் மறுரூபமாகி நாம் புதிய சுபாவத்தை அடைந்து மறுரூபமாகி தேவனுடைய ராஜ்யத்தில் சென்று சேர தேவன் கிருபை செய்வாராக. இன்றைய தினத்திலும் கூட இப்படிப்பட்ட பாடத்தை நமக்கு வழங்கிய நம்முடைய அன்பு சகோதரர் பிரான்சிஸ் அவர்களுக்கு நம்முடைய சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவருடைய ஊழிய பணிகள் இன்னும் சிறப்பாக அமைவதற்காக தேவன் அவருக்கு அளவில்லாமல் பரிசுத்தாவியை கொடுத்து அவரை ஊழிய பணியை தொடர்ந்து செய்வதற்கு உதவி செய்ய வேண்டுமாய் நம்முடைய அனுதின ஜெபத்திலே அவருக்காக ஜெபிக்க முடியும் உங்களை அன்புடன் கேட்டுக்கொண்டு, இந்த ஒரு ஆராதனைக்கு நிறைவாக நாம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் எண் 98 மகிழ்ச்சியான தருணம் என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். மகிழ்ச்சியான தருணம் மனவாட்டி உம்மை சேரும், இருவருள்ளம் ஒன்றாய் சேரும் இந்த தருணம். ஒரே சிந்தையில், ஒரே சரீரத்தில், ஒரே வாழ்க்கையில், இதுவே ரகசியம். ஒரே சிந்தையில், ஒரே சரீரத்தில், ஒரே வாழ்க்கையில், இதுவே ரகசியம். இயேசு மணவாளன், நானோ மணவாட்டி. இயேசுவின் மணவாளன், நானோ அவரின் மணவாட்டி. இயேசு மணவாளன், நானோ மணவாட்டி. இயேசுவின் மணவாளன், நானோ அவரின் மணவாட்டி.
கற்று அழகுள்ளவள் காத்துள்ளே உண்மை மணக்கும் காலம் வரை கற்புள்ளவளாய் சாந்த குணமும் தாழ்மை கற்று அழகுள்ளவள் காத்துள்ளே உண்மை மணக்கும் காலம் வரை கற்புள்ளவளாய் ஒரே சிந்தையில் ஒரே சரீரத்தில் ஒரே வாழ்க்கையில் இதுவே ரகசியம் ஒரே சிந்தையில் ஒரே சரீரத்தில் ஒரே வாழ்க்கையில் இதுவே ரகசியம் இயேசு மணவாளன் நானோ மணவாட்டி இயேசுந்தன் மணவாளன் நானோ அவரின் மணவாட்டி இயேசு மணவாளன் நானோ மணவாட்டி இயேசுந்தன் மணவாளன் நானோ அவரின் மணவாட்டி ஏற்றும் புத்தி உள்ளவள் காத்துள்ளே அன்பை மட்டும் வாங்க துடிக்கும் அன்புள்ளவளாய் என்னை எடுத்து தீபம் ஏற்றும் புத்தியுள்ளவள் காத்துள்ளே அன்பை மட்டும் வாங்க துடிக்கும் அன்புள்ளவளாய் ஒரே சிந்தையில் ஒரே சரீரத்தில் ஒரே வாழ்க்கையில் இதுவே ரகசியம் ஒரே சிந்தையில் ஒரே சரீரத்தில் ஒரே வாழ்க்கையில் இதுவே ரகசியம் இயேசு மணவாளன் நானோ மணவாட்டி இயேசுந்தன் மணவாளன் நானோ அவரின் மணவாட்டி இயேசு மணவாளன் நானோ மணவாட்டி இயேசுந்தன் மணவாளன் நானோ அவரின் மணவாட்டி எடுக்கும் உண்மையுள்ளவள் காத்துள்ளே இரக்கம் பெறவே இரக்கம் காட்டும் இரக்கம் உள்ளவளாய் ஒழுக்கம் நிறைந்து நாவை எடுக்கும் உண்மையுள்ளவள் காத்துள்ளே இரக்கம் பெறவே இரக்கம் காட்டும் இரக்கம் உள்ளவளாய் ஒரே சிந்தையில் ஒரே சரீரத்தில் ஒரே வாழ்க்கையில் இதுவே ரகசியம் ஒரே சிந்தையில் ஒரே சரீரத்தில் ஒரே வாழ்க்கையில் இதுவே ரகசியம் இயேசு மணவாளன் நானோ மணவாட்டி இயேசுந்தன் மணவாளன் நானோ அவரின் மணவாட்டி இயேசு மணவாளன் நானோ மணவாட்டி இயேசுந்தன் மணவாளன் நானோ அவரின் மணவாட்டி மகிழ்ச்சியான தருணம் மணவாட்டி உம்மை சேரும் இருவருள்ள ஒன்றாய் சேரும் இந்த தருணம் மகிழ்ச்சியான தருணம் மணவாட்டி உம்மை சேரும் இருவருள்ள ஒன்றாய் சேரும் இந்த தருணம் ஒரே சிந்தையில் ஒரே சரீரத்தில் ஒரே வாழ்க்கையில் இதுவே ரகசியம் ஒரே சிந்தையில் ஒரே சரீரத்தில் ஒரே வாழ்க்கையில் இதுவே ரகசியம் இதுவே ரகசியம் இதுவே ரகசியம் இந்த ஒரு ஆராதனைக்கு நிறைவாக நம்முடைய அன்பு சகோதரர் பிச்சைக்குமார் அவர்கள் நிறைவு ஜெபத்தை எடுப்பார். ஜெபம் செய்வோம். வானாதி வானங்களில் வீற்றிருந்து இந்த பூமியின் மணமக்களாய் எங்களை கணவனுடன் கண்ணோக்கி நித்தமும் காத்து வழிநடத்து வருகிற எங்கள் அன்பின் பரலோக தாப்பனே, உமக்கு ஒருவருக்கே எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலம் துதி கன மகிமையாகவும் ஏறெடுக்கிறோம் தாப்பனே. தாப்பனே, இந்த நாளிலும் கூட எங்கெங்கோ இருந்த எங்களையும் கூட
உடைய சபையாக தகப்பனே சகோதர சகோதரர்களாக ஒன்று கூட செய்து இன்று நாளிலும் அன்பையும் சத்தியத்தையும் பரிமாறிக்கொள்வதற்கு நீ கொடுத்த வாய்ப்புக்காய் நன்றி செலுத்துகிறோம். அதிலையும் விசேஷமாக தகப்பனே கேட்ட பாடங்களின் வாயிலாக இதை கேட்பதற்கும் பேசுவதற்கும் தகுதியில்லாத எங்களையும் கூட அழைத்து தகப்பனே யாருக்கும் கிடைக்காத அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்து எங்களுக்கு வழிநடத்தி வருகிறீர். அதற்காக கொடாண்டு நன்றி செலுத்துகிறோம். அதிலையும் விசேஷமாக நாங்கள் இந்த கேட்ட சத்தியத்தின் வாயிலாக தகப்பனே நாங்கள் ஒவ்வொரு நாளும் எவ்வாறு மறுரூபமாக்கப்பட வேண்டும் என்பதை தகப்பனே எங்களை உணர்த்திருக்கிறீர். பழைய பாவங்களிலிருந்தும் மாம்ச சரீர பாவங்களிலிருந்தும் தகப்பனே எங்களை நாங்களே விட்டு விலகி ஒவ்வொரு நாளும் மறுரூபமாக்கப்படவும் தகப்பனே எங்களுடைய சிந்தையிலும் செயலிலும் உடைய ராஜ்யத்துக்குரிய காரியத்தை மாத்திரம் நாங்கள் நோக்குவர்களாகவும் உடைய சத்தியத்திற்கு மாத்திரம் நாங்கள் நோக்குவர்களாகவும் அதையே நாங்கள் பின்பற்றவும் அதற்காக ஓடவும் அதற்காக ஜீவிக்கவும் தகப்பனே நாங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை இன்றைய நாளும் இந்த பாடத்தின் வாயிலாக சகோதரன் வாயிலாக தகப்பனே நீர் உடைய பரிசுத்தாவின் வாயிலாக அநேக காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறீர். அதற்காக உங்கள் கொடானோடி நன்றி செலுத்துகிறோம். கேட்ட சத்தியத்தின் வாயிலாக தகப்பனே நாங்கள் எங்களுடைய சிந்தையை மாற்றிக்கொண்டு உடைய சத்தியத்திற்கு நாங்கள் முழுமையாக கீழ்ப்படிந்து மறுரூபமாக்கப்பட்டு நீர் என்ன குணலட்சணத்தை எங்களுக்கு வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறீரோ அதை நாங்கள் தகப்பனே முழுமையாக பின்பற்றி நீர் எங்களை எதற்காக அழைத்தீரோ அந்த அழைப்பின் மேன்மையை உணர்ந்தவர்களாக மாம்சத்திற்கு விளைக்கப்பட்டவர்களாக உலகத்துக்கும் உலக ஐக்கியத்திற்கும் தகப்பனே சத்தியத்திற்கு முழுமையாக கீழ்ப்படிந்து தகப்பனே அதிலிருந்து நாங்கள் விலகி இப்படி சத்தியத்திற்காக நாங்கள் ஓடி எங்களுடைய ராஜ்யத்திலே நாங்கள் வந்து சேருவதற்கு நீர்தாமே உடைய பரிசுத்தாவியை கொடுத்து கேட்கிற ஒவ்வொருவருக்கும் வழிநடத்தணுமாய் இந்த தாழ்மையான ஜெபத்தை யாவையும் எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் கண்மலையும் ஜீவாதிபதியுமா இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் உம்மை கெஞ்சி இறஞ்சி மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். இரக்கமுள்ள பிதாவே,